உணவிலும் உணர்விலும். அதனால் உணர்வு என்ன? மனித நேயம் தான் சார். அன்னைக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு ஆள் அடிபட்டா உடனே 108 ஃபோன் பண்ணுவான், மாட்டு வண்டியை கூப்பிடுவான். இன்னைக்கு ஒரு ஆள் அடிபட்டு விழுந்துட்டா உடனே செல்போன் எடுத்தான். 108க்கு நினைச்சா பட்டக்குன்னு செல்ஃபி எடுத்து போடுறான். புதிதாக இறந்துள்ளார், தேங்க்யூ, நன்றி, வாழ்த்துக்கள். இறந்ததுக்கு வேணா வாழ்த்து சொல்லுவான். ஐயா எங்க முருங்கை மரத்தில் விழுந்தா 300 பேர் ஓடியாந்தாங்க தூக்குறக்கு பழமையில். ஆனால் அன்னைக்கு 2 வீலரில் ஒருத்தர் விழுந்து எடுக்க இறங்காமலே கேட்குறான், என்னாச்சு? ஒரு ஆள் இறந்துட்டாரு. ஒரு ஆள் தானாக்கும் ஓயா அங்கெல்லாம் 15 பேர் அப்படின்னு பொருட்காட்சி மாதிரி பார்க்குறது. இதைத்தான் உணர்வுன்னு சொல்றது. எல்லாத்திலும் உணர்விலும் உணர்விலும் சிறந்தது எங்களுடைய பழமையே என்று சொல்லி முதலாவதாக உங்களுடைய கரகோஷத்துக்கிடையே திருமிகு அண்ணா சிங்காரவேல் அவர்களை உங்களுடைய அன்பான வரவேற்புக்கிடையே வரவேற்கிறோம். வாங்கய்யா. நடுவர் அவர்களே, நாங்கள் பழமை உணர்விலும் உணர்விலும் மக்கள் விரும்புவது பழமை தான் பேச வந்திருக்கோம். இவங்க புதுமை தான் பேச வந்திருக்காங்க. இந்த புதுமை தான் பேச வந்திருக்கவங்களுக்கு பல சந்தேகம் வரும். கை கழுவிட்டு சாப்பிட்றதா, இல்லை சாப்பிட்டுட்டு கை கழுவுறதா, லிப்ஸ்டிக் போட்ட பிறகு சாப்பிட்றதா, இல்லை சாப்பிட்ட பிறகு லிப்ஸ்டிக் போடுறதாங்கிற சந்தேகம்லாம் வரும். இதுதான் இன்றைக்கி இருக்கிற புதுமை. நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். பொதுவாக சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொல்லுவாங்க. எங்கள் மாவட்டம் இல்லைன்னு சொல்கிற யாரும் வந்தவங்களுக்கு தண்ணி கேட்டால் கூட சோறு போடுற மாவட்டம் எங்கள் மாவட்டம். அப்படி ஒரு வந்தாரை வரவேற்கிற மாவட்டம். ரொம்ப நாளுக்கு முன்னால் ஒரு ஆள் வந்து இங்கே சோறு எங்கே விற்கும்னு கேட்டிருக்கான். தஞ்சாவூரில் வந்து எங்கே சோறு விற்கணுன்னு அங்கே இருக்கிற ஆள் சொல்லுவான், தொண்டையில் விற்கும்னு இருக்கான். நம்மளை கிண்டல் பண்ணுறானோன்னு வந்தாலும் நினச்சிக்கிட்டான், தொண்டையில் விற்கும். அப்போ தான் சொன்னான், இங்கே எந்த பஞ்சமும் இல்லை, சோறு இங்கே விற்காது, தொண்டை நாட்டில் தான் சோத்துக்கு பஞ்சம், அங்கே தான் விற்கும்னு சொல்லேன். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இந்த தமிழக மண்ணில் இன்றைக்கு புதுமைங்கிற பேரில் பல விஷயத்தை கெடுத்து வச்சுருக்காங்கிறது சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு முகத்திலே மாஸ்க் இல்லாமல் இப்படி ஒரு பெருங்கூட்டத்தில் பேசுவதற்கான வாய்ப்பு. ஏன் கைதட்டுங்க கைதட்டுங்க நாங்கள் கேட்குறோம்னா, இந்த மாதிரி கைதட்டலை கேட்டு எங்களுக்கு பல வருஷம் ஆச்சு. அதுபோக இந்த கொரோனா காலத்தில் அந்த கொரோனா வந்தவன் போட்டிருந்த அந்த உடையை விட அந்த கொரோனா காலத்தில் முழுக்க முழுக்க அந்த உடை அதிகமாக அணிந்திருந்தது நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியா அப்படின்றதான் பெருமையான விஷயம். ஓய்வில்லாமல் ஓடி ஓடி எங்கெங்கெல்லாம் சிலிண்டர் வேணும், ஆட்சி செய்யணும்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருந்தது. நிறைய எங்களை பட்டிமன்றத்தில் இயக்குனதும் அவர் தான். அவருக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். சுகாதாரத்துறையும் மட்டுமல்ல, நம்முடைய போன்ற பட்டிமன்ற கலைஞர்களுக்குமான பெரும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பெரும் மனிதர் அவர். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனா காலகட்டத்தில் முன்னாலெல்லாம் என்ன சொல்லுவோம், தனியாக இருந்தால் பைத்தியம்னு சொன்ன காலம் போக தனியாக இருந்தால் அது வைத்தியம் அப்படின்னு சொன்ன காலம் வந்தது. கை கொடுத்தா பற்றுன்னு சொன்ன காலம் போக கை கொடுக்காத தொற்று அப்படிலாம் சொன்ன காலம் வந்தது. இவ்வளோ பிரச்சனைகள் இருந்ததில்ல. இப்பையும் கூட நமக்கு என்ன கை கொடுத்ததுங்க? அந்த இக்கட்டான காலத்தில் கூட கை கொடுத்தது கபசுர குடிநீர் என்கிற எங்களுடைய பழமையான அந்த வைத்தியம் தான் கை கொடுத்ததே தவிர இன்னைக்கு இருக்கிற காப்பியோ டீயோ வைத்தியம் இல்லை. என் முன்னாடி போகிற காப்பி கூட கபசுர குடிநீர் மாதிரி தான் இருக்கும், அது வேற விஷயம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அதை குடிச்சிட்டு வாழ்ந்துருக்கீங்கன்னா உங்களை பாராட்டணும். பார்த்தீங்களா? உண்மையிலேயே சார், நீங்கள் பழசு பழசுன்னு ஒதுக்குறீங்களே, கொரோனா வந்தப்போ எல்லாரும் ஓடினது எதை நோக்கி ஓடணும்? சீரக தண்ணியை குடிங்க. எதுக்கு அதுக்கு பேர் சீரகம்? இந்த அகம் சீராகுவதற்கு சீரகம், சீரக தண்ணி. பரவாயில்ல, கைதட்டு எதிர்பார்த்தேன், அது எனக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி பிச்சை எடுத்து வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, விடுங்க. நான் ஒரு மனுஷன் காலில் விழுந்தா கதற முடியும். ஆமாம், சீரகம் சீரகம்னே கைதட்டிடணும். ஆமாம், அதே போல இந்த நொந்த இதயம் சரியாவதற்கு வெந்தயம். ரைட், இப்போ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க. இதே மாதிரி தான் இருக்கணும். ஆமாம், அதே போல் கல்யாணம் ஆகி வந்தோடனே மருமகளுக்கு மாமியார் சொல்கிற அடிக்கடி சொல்கிற விஷயம், இருப்பாட்டினா ஆரம்பிக்கல, ஐயோ உங்களோட பெரிய கை தட்ட மாட்டேங்கிறான், தட்டினா நிறுத்த மாட்டேங்கிறான். ஆமாம், மாமியார் மருமகளுக்கு அடிக்கடி சொல்கிறது, சாப்பாடில் நல்லா கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்க, கருவேப்பிலை சேர்த்துக்க. ஏன்? கருவில் வெப்பம் பண்ணும் இலை, கருவெப்ப இலை. பேசுங்க. நடுவர் அவர்களே, அன்னைக்கு பழமையில் உணவுல இனிப்பு இருந்தது, உணர்வுல ஈர்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கு உணவிலும் உணர்விலும் வெறும் கலப்படம் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு தான் எங்க அணி வந்திருக்கோம். இன்னைக்கு மாற்றங்களுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் கல்யாணம் எப்படி நடந்தது? வீட்டில் தாங்க கல்யாணம் நடக்கும், வந்தவங்களை வரவேற்போம், வாசல் என்னன்னு வாங்க பெரியப்பா வாங்க சித்தப்பான்னு வரவேற்ற காலம் இருந்தா இல்லையா? இன்னைக்கு எல்லா கல்யாணமும் கல்யாண மண்டபத்தில் தான். வரவேற்கிறதுக்கு ஆள் கிடையாது, எல்லாம் பொம்மை தான் வரவேற்குது. ஒரு பொம்மையை நிற்க வச்சிருக்கான், அது கும்பிடுது, அதுக்கிட்ட போய் சில பேர் சிரிச்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு போறாள்லாம் இருக்கான். சிலர் போன் நம்பர்லாம் கேட்குறான். ஆமாம், அதுக்கு ஆள் இருக்கு.
ஆனால் நீங்கள் உள்ளே போய் பாருங்க, இலை போடுறாங்க, இலை மாதிரியே இருக்குங்க, ஆ. இலை கிடையாது. கேட்டால் கம்ப்யூட்டர் இலை. ம். வித்தியாசமாக குழந்தை பிறந்தா நம்மளால கம்ப்யூட்டர் குழந்தைன்னு சொல்லுவாங்க போல இருக்கு. இலை மாதிரியே இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு ஆள் மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அந்த இலையை கழுவி சுருட்டி வச்சிருக்கான். அடுத்த பிள்ளைக்கு அடுத்த வருஷம் கல்யாணம். அப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இலை மாதிரியே இருக்கு, அது பிளாஸ்டிக். டம்ளர் மாதிரியே இருக்கு, அதுவும் பிளாஸ்டிக். மீன் மாதிரியே இருக்கு, அது வாழைக்காயை வறுத்து வச்சிருக்கான். எலும்பு மாதிரியே இருக்கு, ஆட்டு எலும்பு மாதிரியே இருக்கு, அது பார்த்தா காலிஃப்ளவர் தண்டு. சோறு வச்சான், நல்ல வேளை அதுதாங்க சோறு. அதையும் நான் பிதுக்கி பார்த்தேன், ஒருவேளை அதுவும் பிளாஸ்டிக்காக இருக்குமோன்னு. இன்னைக்கு கால மாற்றத்தில் எங்கே கொண்டு போய் நிற்கிது. ஆனால் அன்னைக்கு எங்கள் அம்மா சமைச்சாங்கன்னு அந்த தெருவே மணக்குங்க. அடுத்த தெருவில் சொல்லிடுவான் என்ன குழம்பு வச்சிருக்குன்னு சொல்லிடுவான். எங்கள் அம்மா வச்ச குழம்பு ஒரு தக்காளியை வச்சு 10 பேருக்கு ரசம் சமைச்சு கொடுத்த காலம். இன்னைக்கு இப்போ 1 கிலோ வாங்கினா கூட புடிஞ்சா சாறு வர மாட்டேங்குது. இன்னைக்கு இருக்கிற காலம் எப்படி போயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பழங்களை வாங்கி அப்படியே சாப்பிட்டாங்க. இப்போ தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்க அந்த சுளை கனியை மட்டும் சாப்பிட்டாங்க. அப்புறமேல என்னாச்சாங்க, அதை உள்ளே வச்சு மிக்சியில் ஜூஸை மட்டும் குடித்தான். எப்பா என்ன மிக்சிக்கலாமா கை திட்டு வாங்க, இது என்ன பெரிய ஜூஸை மட்டும் குடித்தேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேப்பரில் எழுதி ஆரஞ்சு பழம் அப்படின்னு குறுகுறுன்னு பார்த்துட்டு பார்ப்பேன். அது மாதிரி வரப்போ நீங்கள் இடையில சமீபத்தில் பத்திரிக்கை செய்தி எல்லாம் பார்த்தோம். இந்த சவர்மா சாப்பிட்டு செத்து போனாங்கலாம் படித்தோம். அதுதான் ஒருத்தர் கவிதை மாதிரி எழுதுனா, சவர்மா சாப்பிட்டு சாவதை விட உப்புமா சாப்பிட்டு உயிரோடு வாழலான்னா. ஏன்னா உப்புமாங்கிறது எங்கள் பழைய உணவு. காலம் எங்கே கொண்டு போய் நிற்கிது. நீங்கள் சொன்ன மாதிரி இது செல்போன் காலம். கையில் செல்போனை வச்சுக்கிட்டே பல பேர் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றது எத்தனை இட்லின்னு கூட கணக்கு தெரியல. சாப்பிட்டுட்டு எத்தனை சாப்பிட்டேன், செல்போனை சாப்பிடு பேசிக்கிட்டே சாப்பாடு. இந்த செல்லு வந்த பிறகு தாங்க இன்னைக்கு மனித மனமும் செல்லரிச்சு போச்சுங்கிற சூழல் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாமே செல்லு தான். எல்லாத்தையும் செல்போனில் தான் ஆர்டர் கொடுக்குறான். வீட்டில் உட்காந்துக்கிட்டு செல்போனில் ஆர்டர் கொடுத்தா வீட்டுக்கு வந்துடுது. அதுக்கு பேர் விதவிதமான உணவு பேர். இந்த செல்போனில் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க இவங்க, இந்த செல்போன் ஷாப்பிங்கில் நமக்கு நேரம் குறையுது, நேரம் மிச்சம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக சேமிக்கப்படுகிற நேரத்தையும் ஆண்ட்ராய்டு ஃபோனிலேயே செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதானங்க எங்கள் குற்றச்சாட்டு. இந்த செல்லு வந்த பிறகு தானே அவ்வளோ பிரச்சனை. அன்னைக்கு எங்கள் ஊரில் பார்க்குறேன், ஒருத்தர் செத்து கிடக்கிறார், அவர் பாக்கெட்டில் செல்போன் இருக்கு, அதை யாரும் பார்க்கல. அவர் செத்துட்டாருன்னு தெரியாமல் ஒருத்தன் ஃபோன் பண்ணியிருக்கான். பக்கத்தில் இருக்கிறவன் அவர் பாக்கெட்லேருந்து செல்லை எடுத்து ஹலோ அப்படின்னு இருக்கான். அவர் ராமசாமி இருக்காரா, அவர் இல்லைங்க அவர் போயிட்டாருங்க. எப்போ வருவார், இல்லை திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டாருங்க. எப்போ வந்தாலும் கொடுத்த காசை வாங்காமல் விட மாட்டேன். செத்த போனதுக்கிட்ட 20 நிமிஷம் பேசியிருக்கான். அன்னைக்கு அலோ 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 அலோன்னு ஒருத்தன் டவர் கிடைக்கலன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிட்டான். ஏட்டையா லாக்கப்பை திறந்து வச்சுட்டார். வந்த சனியனை விடணும்னு உள்ளே போயிட்டான். ஏன்னா அதுவும் செல்லு இதுவும் செல்லு தானே. இன்னைக்கு கையில் செல்லு வந்த பிறகு இன்னைக்கு உடம்பு செல்லரிச்சு போன மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த உணவுங்கிற விஷயமும் மாறி போச்சுங்க. ஒரு விவசாயி எங்கள் ஊரில் டெல்லிக்கு போனான். ஏன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் போராட்டம் அங்கே தானே நடந்தது விவசாயிகள். இன்னைக்கு தானங்க விவசாயிகளுக்கு ஒரு விடிவெள்ளி ஆட்சி இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால், 2 வருஷத்துக்கு முன்னால் விவசாயிகள் எப்படி போராடிக்கிட்டு இருந்தாங்க டெல்லியில். அப்போ நம்ம ஊர்லேருந்து போன ஒரு விவசாயி டெல்லியில் போராடும் போது ஒரு பெரிய பணக்காரன் அவரை கூப்பிட்டான். ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கியான்னு கேட்டான். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னார். நம்ம ஊர் விவசாயி, வா கூட்டு போகிறேன் அப்படின்னு கூட்டு போய் ஸ்டார் ஹோட்டலை பார்த்தோன்னா அரண்மனை மாதிரி இருந்திருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்து புதுசு. நம்மளால் ஏழை விவசாயி இல்லை, சார் அரண்மனை இதான் ஸ்டார் ஹோட்டலு. உள்ளே போய் கூப்பிட்டு என்ன வேணும், இட்லி கொடுங்க அது போதுன்னு இருக்கான். நம்மால் அவர் 2 இட்லின்னு இருக்கார். இட்லி வந்திருக்கு. எவ்வளவுன்னு நம்மளால் கேட்டிருக்கான் ஏழை விவசாயி. அந்த ஆள் சொல்லியிருக்காரு 2 இட்லி 450 ரூபா. 2 இட்லி 450 ரூபாயா, என்னையா இது, எங்கள் ஊரில் இன்றைக்கும் 3 6 ரூபாய்க்கு தானே விற்கிறான் இருக்கார். அதுதான் ஸ்டார் ஹோட்டல். சாப்பிடு. இந்த ஆளுக்கு சாப்பிட மனசே வரல, வேற வழி இல்லாமல் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அங்கே பார்த்தா கை கழுவுற இடத்துல பார்த்தா அப்படி கையை நீட்டினா தண்ணி அதுவாக வருது. ஆச்சரியப்படுறாரு, என்னடா அது கையை நீட்டினா தண்ணி வருது, நம்ம ஊர்ல எல்லாம் பைப்பை திருவணும், இங்கே கையை நீட்டினா தண்ணி அதுவாக வருதுன்னு பார்க்குறாரு. ஒரு குழந்தை போய் அப்படி வடிந்து அப்படி தண்ணியை தொட்டு விளாட்றான். புதுசாக கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை ஒருத்தர் மேலே ஒருத்தர் அப்படி தண்ணி அடிச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் அந்த ஏழை விவசாயி பார்த்துட்டு 2 இட்லியை சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்லிட்டு அந்த ஆள் போய் இப்படி கையை நீட்டினா பாருங்க, அப்படி தண்ணி தன்னால் வந்தது. கையை கழுவிட்டு அந்த ஹோட்டலை விட்டு வெளியில் வந்துட்டு பூமியை மானத்தை அண்ணாந்து பார்த்த நம்ம ஏழை விவசாயி சொன்னால், இங்கெல்லாம் அப்படி கையை நீட்டினா தண்ணி வருது, நாங்கள் எங்கள் ஊரில் விதைச்சிட்டு வானத்தை பார்த்து மழை வருமானு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணி கையை நீட்டினு தண்ணி வர்ற மாதிரி அண்ணாந்து வானத்து மேகத்தை பார்த்தா மழை வர்ற மாதிரி இருந்தால் இந்த பூமி எப்படி சுபிட்சமாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாங்க. அதாங்க கால மாற்றம். எல்லாரும் நல்லா இருக்கிற எண்ணம் அன்னைக்கு பழமையில் இருந்தது, இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரே விஷயத்த சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சுகருங்கிறது எப்போங்க வந்துச்சு? 25-30 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததா? இன்னைக்கு தானே வந்திருக்கு. எல்லாருக்கும் சுகர். டீ கடைக்கு 10 பேர் போனால் ஜீனி இல்லாமல் போடுங்க, இனிப்பு இல்லாமல் போடுங்க, சுகர் இல்லாமல் போடுங்க. டீ கடைக்காரர் பாலே இல்லாமல் போட கற்றுக்கிட்டார். ஒருத்தன் கிளாஸ் எல்லாமே டீ போட்டுருக்கான். ஐயோ அமைதி அமைதி.
அவன் டீ கடையே வித்துட்டு போயிட்டான். ஐயோ, அதுல யாருக்காவது அவர் ஒருத்தருக்கு சொன்னார் பாருங்க, கலப்படம் நிறையா. ஆமா. வாரியார் அவர்கள், திருவனந்த வாரியார் அவர்கள் மேடையில் பேசிக்கிட்டு இருப்பாரு. கீழே கேள்வியெல்லாம் கேட்டு பரிசெல்லாம் கொடுப்பார். அப்படி கேட்கும்போது மேடை வந்து கேட்பாங்க. ஒருத்தர் வந்து கேட்டேன், ஐயா நான் ஒரு மளிகை கடை வச்சிருக்கேன், அந்த மளிகை கடையில் என்ன படம் மாட்டலாம், பெருமாள் படம் மாட்டலாமா, விநாயகர் படம் மாட்டலாமா? அதுக்கு வாரியார் பதில், நீ என்ன படத்தை வேணாலும் மாட்டிக்க, ஆனால் கலப்படம் பண்ணி மாட்டிக்கிறதா, போயிட்டு வா அப்படின்றார். அது மாதிரி நிறைய கலப்படம் ஆகி போச்சுட்டு இன்னைக்கு யுகத்தில் புதுமைக்கு நீங்கள் அதெல்லாம் பதில் சொல்லணும்ப்பா. ஆமாம், ஒரே செய்தி தான் நடுவர் அவர்களே. அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டோம், உணவே மருந்து, மருந்தே உணவாக இருந்தது. இன்னைக்கு மருந்தை சாப்பிட்டுட்டு இருக்கமே. இன்னைக்கு உலகத்தில் முதலிடத்துக்கு வரப்போகுது நீரழிவு நோயில்னு சொல்கிறாங்கன்னா என்ன காரணம்? இஷ்டத்துக்கு சாப்பிட்றது. கொரோனா காலகட்டத்தில் இந்த இனிப்பகம்னு சொல்கிறாங்களே பேக்கரி, 6 மாதம் 1 வருஷம் பூட்டி இருந்தது. எந்த பலகாரமாவது கெட்டு போணுச்சா? நம்ம ஊரில் மைசூர் பாக்கு நம்ம வீட்டில் செஞ்சால் 10 நாளில் கெட்டு போயிருதுங்க. ஆனால் கடையில் இருக்கிற மைசூர் பாக்க ஜாங்கிரியாக கெட்டு போவே இல்லை. 1 வருஷம் அப்படியே வச்ச இடத்துல வச்ச மாதிரி அதே வாசத்தோடு இருக்குது. என்ன காரணம்? அத்தனையும் இன்னைக்கு நம் உடல் கெட்டு போகிற ரசாயனத்தை கலந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற கொடுமையான விஷயம் இன்றைக்கு இந்த புதுமையிலே மாறிக்கொண்டிருக்கிறது. சாப்பிட்ட உணவு செரிக்கணுங்க, அதுதான் சரியான உணவாக இருக்க முடியும். அந்த உணவை தந்தது பழமைதான் என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டு இதுகாரும் இருந்து கேட்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகு. பட்டிமன்றத்தில் முதல்ல பேசுகிறவர் ரொம்ப வேகமாகவும் மக்களை கட்டி போட வைக்கிற மாதிரி இருக்கணும். நீங்களுமே இந்த பட்டிமன்ற முடியும் தட்டிக்கும் இருக்கையிலும் இரு கையிலும் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு ஒரு 10, அதான் நான் யாரும் கூட்டு வரலங்க, அவனா வந்திருக்கேன், என்னை சந்தேகப்படாதீங்க. ஏம்பா, இந்த நவீன யுகத்தில் எல்லாமே மாறி போச்சுன்னு சொன்னார் சார். முன்னெல்லாம் கல்யாணத்துக்கு இவ்வளவு தாம்பளத்தில் தேங்காய் வளப்பில் வச்சு வாங்கன்னு கூப்பிடுவாங்க. பார்த்தோமா, எல்லா விஷயம் சந்தனம் தெளிப்பாங்க. இப்போ சானிடைசர் தெளித்தோம் ஒன்று. அதுக்கடுத்து பாருங்க, டிஜிட்டல் கல்யாணம் போன வாரம் ஒன்று பார்த்தேன். டிஜிட்டல் கல்யாணம் சார், கல்யாணத்துக்கு போயிருக்க 1500 பேர் வந்திருக்காங்க. அத்தனை பேர் காலையில் விழுகிறார் அவர். பொத்து எதுக்கு எந்திரிங்க, ஏங்க இவ்வளோ மரியாதை, எல்லாரும் காலையில் விழுகிறீங்க. என் செருப்பை எவன் போட்டிருக்கான்னு தெரியல சார், வந்தெழுந்து பார்க்குறேன் காணா. இதை விட தான் முக்கியமான விஷயம், 10,000 ரூபா செய்முறை செஞ்சீங்கன்னா நான்வெஜ் போகும் பலி. 5,000 ரூபா செஞ்சீங்கன்னா சைவம் செல்லும் பலி. 2,000 ரூபா செஞ்சீங்கன்னா சூப்பு. அதுக்கும் கீழே செஞ்சல விரல சூப்பு நீ வாட்டுக்கு போயிட்டு வரைக்கும் போ. நவீன யுகத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டீங்களே, கல்யாணத்தில் டிஜிட்டல் கல்யாணம் பார்க்கலாமாங்க அப்படின்ட்டு கொந்தளிச்சு பேசியிருக்கார். அதற்கெல்லாம் உணர்விலும் மக்கள் விரும்புவது எங்களுடைய புதுமையைத்தான். புதுமைக்கு வந்து வாருங்க, வேகமாக இருக்குங்க, பரபரப்பா பார்த்தீங்களா? அது அன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறான், எங்கள் அக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. என்னவா இருக்காங்க? டாக்டராக இருக்காங்க. அது இப்படி சோகமாக வேணா சொல்லுவான் ஐயா. இது ஒரு புது நகைச்சுவை, அப்படித்தான் இருக்கும். வாங்க, இப்பொழுது அன்னபாரதி அவர்கள் அன்போடு அழைக்கிற வாங்க. கூறி மனதில் இருத்தி என் வாயிர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்கள். நடுவர் அவர்களே, திருவாரூர்னா தேர் அழகு, திருவிடை மருதூர்னா வீதி அழகு, வேதாரண்யம்னா விளக்கு அழகு, சிங்கார சென்னைனாலே கொள்ளை அழகு அப்படின்னு நிரூபிச்சுட்டு இருக்கிற ரசிக பெருமக்கள், நடுவர் அவர்களே அழகான தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு உணர்விலும் சிறந்து விளங்குவது பழமையா புதுமையான்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார்? என்ன எழுதுறீங்க? உங்களை வாழ்த்தி ஒரு 2 வரி கவிதை சார். வந்து உட்காருமா. ஏன் சார்? எழுது. ஆமா, எழுதுறது ஒரு 5-6 வரி சேர்த்து எழுத வேண்டிய இல்ல சார். 2 வரி சொன்ன உடனே அப்படி நம்மளுடைய சென்னை மக்கள் எப்படி சும்மா நச்சுன்னு கைத்தல கொடுக்க போறாங்க பாருங்க. வாழ்த்திட்டுமா சார்? நடுவர் அவர்களே, கடல்னா முத்து இருக்கணும், காமெடினா மதுரை முத்து இருக்கணுங்க. உங்களுக்கு சம்பளம் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. தேங்க்யூ சார். நீங்க 5 வரை என்ன ஆக போறீங்கன்னு தெரியல, பார்த்து இதே மாதிரி கவிதை வச்சா வச்சுக்கு. இதை தாண்டி இன்னொரு கவிதை கூட வச்சிருக்கேன் சார். சன் டிவி அசத்த போவது யாரு? அசத்தல் மன்னனே, குக்கு வித்து கோமாளியின் கண்ணனே. இதை விட அரங்க மதுரை போது பாருங்க சார். குக்கு வித்து கோமாளியின் கண்ணனே, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு 7ஆம் நம்பர் செருப்படுத்தி என் செவிலி அடிச்சிருக்கலாம். இல்ல நடுவர் அவர்களே, உண்மையிலே மரியாதைக்குரிய மாசு சார் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நடுகளத வணக்கங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே இன்னைக்கு கூட வரும்போது பிகின் உட்ஸ்ல உங்களுடைய இது இன்டர்வியூ பார்த்துட்டு தான் சார் வந்தேன். ஸோ அருமையாக போல்டாக கொடுத்துருந்தீங்க. எதிரணியில் அண்ணா சிங்கரால் சார் பேசினாப்ல
பழமை பழமை பழமை. நான் ஒரே ஒரு கேள்வி, நாக்கு புடுங்குற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். ஏன் நீங்க எது மூக்க புடுங்குற மாதிரி எது கேக்குறீங்களா? ஒரே ஒரு கேள்வி சார். சார், இட்லி பொடியை தொட்டு இட்லி சாப்பிடலாம், சாப்பிடலாம் தானே? இட்லி பொடியை தொட்டு இட்லி சாப்பிடலாம், மூக்கு பொடியை தொட்டு மூக்கு சாப்பிட முடியுமாங்க? நீ அடுத்த பட்டன்ல இருக்க முடியுமான்னு பாரு. நடுவர் அவர்களே, புதுமைனா என்ன தெரியுமா? நடுவர் அவர்களே, வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கைங்கிறது ஒரு இட்லி மாதிரிங்க. எங்களுடைய புதுமையை வச்சு நான் சொல்றேன், வாழ்க்கைங்கிறது ஒரு இட்லி மாதிரி. குழிக்குள்ள தழுனா கூட சும்மா கும்முன்னு வெளியே வரணும், அதுதான் எங்களுடைய புதுமை. நடுவர் அவர்களே, அந்த காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க? உணவு உணர்வு எல்லாமே எடுத்துக்கோங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்தா கூட என்ன சொல்லுவீங்க? தாய்ப்பால் நீ குடிக்க தலையெழுத்து இல்லையடி, கள்ளிப்பாலை நீ குடிச்சு கண்ணுரங்க நல்லபடி, அடுத்த ஒரு ஜென்மம் வந்து ஆனா நீ பிறந்தா பூமியில பிறக்கணும், போய் வாடி அன்னக்களின் கள்ளிப்பாலை கொடுத்து கொன்னதுதாங்க உங்களுடைய பழமை. ஆனா புதுமை அப்படியா? புலியை முரத்தால் அடித்தால் வீர தமிழச்சின்னா அது அந்த காலம். புலிய முறைச்சே விரட்டுறதுதான் எங்களுடைய இந்த கால தமிழச்சிங்கிறது தாங்க எங்களுடைய புதுமை காலம்ங்க. ஓஹோ, நீங்க புளிய முறைச்சே விளையாடுறீங்களா? ஆஃப் கோர்ஸ். உங்க புளிக்குளம் சாப்பிட்டா அவன் விரைச்சு போய் கிடக்கானே, அதை பத்தி கவலை. சார், உண்மையான சம்பவம் சார். நம்ம தேனி பக்கத்துல சிறுமலை, தேனி பக்கம் சிறுமலை காட்டுக்குள்ள ஒருத்தர் வேலைக்கு போனாலும் புலி கடிச்சு போச்சு. சரி, புலி கடிச்சு மரத்துல ஏறி தப்பி காம்பவுண்ட்ல குதிச்சு வந்துட்டான். அப்பா, புலி கடிச்சும் பொழைச்சிட்டாங்க. சாயந்தரம் பொண்டாட்டி வச்சு புளிக்குழம்பு சாப்பிட்டு சேர்த்து போயிட்டாங்க. அப்பெல்லாம் பெண்களுடைய சமையலை கிண்டல் பண்ணாதீங்க சார். உண்மையிலேயே இன்னைக்குள்ள இப்ப இத்தனை பெண்கள் இருக்காங்கல்ல, எங்களுக்குலாம் எப்படிப்பட்ட புருஷன் வேணும் நாங்க எதிர்பார்ப்போம் தெரியுமா? இது உணவு திருநாளாலே நான் உணவு சார்ந்து நான் சொல்றேன். இன்னைக்குள்ள திருமணமாகாத பெண்கள் மட்டும் கை தூக்குங்க. என்ன பூராமே திருமணம் ஆன கேஸ் தான் வந்திருக்கீங்களா? திருமணமாகாத பெண்கள் அவங்களாம் எப்படிப்பட்ட கணவன் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? ஆண்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க ராஜ்மோகன் சார், இட்லி மாதிரி பளபளன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். புரட்டி போட்டாலும் தோசை மாதிரி பொறுமையா இருக்கணும். அடிச்சு துவைச்சாலும் புரோட்டா மாதிரி தாக்கு பிடிக்கணும். சப்பாத்தி மாதிரி சாஃப்டா இருக்கணும். நூடுல்ஸ் மாதிரி சிக்கலா இருக்க கூடாது. ஐஸ்கிரீம் மாதிரி கூலா இருக்கணும். மொத்தத்துல டிகிரி காஃபி மாதிரி மணக்கணுங்க. இப்படிப்பட்ட புருஷனை தான் பெண்கள் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு நீ ஹோட்டல்காரன் தான் கல்யாணம் பண்ணணும். நடுவர் அவர்களே, அந்த காலத்துல வந்து என்ன சொன்னாங்க? அந்த காலம் அப்படி இருந்துச்சு, அந்த கால பசங்க இப்படி இருந்தாங்க. ஏங்க, இந்த கால பசங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஷார்ப்பான பசங்க தெரியுமா? அந்த காலத்துல நீங்க எல்லாம் கோனார் நோட்ஸ் வச்சு பாஸ் பண்ணவங்க. இவெல்லாம் கொரோனா வச்சே பாஸ் ஆன செட்டு. நடுவர் அவர்களே, அதுவும் என் பாப்பாலாம் கேக்குது, மம்மி வருஷம் வருஷம் கொரோனா வருமா? இந்த ஒரு கொரோனாவை என் கொதவலை கடிச்சு துப்பிட்டு இருக்குதுல, வருஷம் வருஷம் கொரோனா வருமானா என்னத்தை கேட்கறது? நடுவர்களே, ஏங்க அந்த கால பழமையான உணவுகளை தான் இன்னைக்கு நாங்க புதுசா கொடுத்துட்டு இருக்கோம். அது ஏன் புரியல? இன்னைக்குள்ள வந்து இத்தனை ஸ்டால் போட்டிருக்காங்க, நீங்க பாருங்களேன். அந்த காலத்துல கேப்ப அப்படின்னா கேப்பையா மட்டும் தான் கொடுத்தீங்க. அதையே நாங்க புதுமையா ராகி தோசை, ராகி மால்ட்டு, ராகி உப்புமா, ராகி இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு புது புது டிஷ்ஷா நாங்க குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோமே. இது நல்லதா கெட்டதா நடுவர்களே? யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் புதுசா கொடுத்துட்டு இருக்க. ஒரே காலத்துல ஒரே ஒரு பழைய சோறு மிஞ்சினா கூட அதை காலையில அப்படியே உதுத்து போட்டு, இட்லி மிஞ்சினா கூட அதை அப்படியே ஊத்து போட்டு இட்லி உப்புமா எல்லாம் ரைட்டு. ஆனா எதுவும் சமைச்சு தட்டுக்கு வர மாட்டேங்குது. பூரா சமைச்சு நெட்ல தானே போடுறீங்க. இல்ல சார், உண்மையிலே நம்மளுடைய அதுலயும் பாருங்க, இவங்க ஸ்டேட்டஸ் போட்டா 5 நிமிஷத்துல 5000 லைக் வருது. நம்ம ஆண்கள் ஸ்டேட்டஸ் போட்டா 6 நாளைக்கு அனாதி போனமா கிடக்கு. அதுலயும் பாருங்க, நான் இன்று ரசம் வைத்தேன் ஸ்டேட்டஸ் 5000 பேர் லைக் பண்றான். ஆனா அந்த ரசத்தை வீட்டுக்கார லைக் பண்ணல. ஏன்னா அவன் தான் குடிச்சவர். அவங்க எல்லாம் வந்து அடுப்புல சமைச்சாங்க சார். நீங்க ஒரு செல்போன்ல சமைங்க. எப்படி வச்சுக்கிறது? சாம்பார் வைப்பது எப்படி? கிச்சன் வச்சுட்டு முருங்கைக்காய் போடவும், பருப்பை போடவும், எண்ணெய் ஊற்றவும், கிண்டவும், கிண்டிக்கிட்டே இருக்கு. போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சட்டி கறி பிடிச்சி குப்பு குப்புன்னு ஏறி எங்க வாங்க புகையா வருதுங்க. அதைத்தான் அவங்க வெறுக்கிறாங்க சார். இல்ல சார், உண்மையிலேயே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க. உண்மையிலே நான் ஏன் தமிழர்களுக்கு கெத்தா இருக்காங்க தெரியுமா? 10ஓட 11 வாழ்றதை விட, 10ஓட 11 வாழ்றதை விட கெத்தோட தனியாளா வாழ்றது தான் நம் தமிழர்கள் அப்படின்ட்டு சொன்னா தமிழர்கள் எங்க போனாலும் பொழைச்சுக்கிடுவான். வெளிநாட்டுக்கார ஒருத்தர் நம்மளால ஒருத்தர் ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருக்கிறாங்க. சாப்பிட போகும்போது பாத்தீங்களா, அந்த தயிர் இருக்குல்ல, தயிர் அது என்னன்னு சொல்ல தெரியல. வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டு வெளிநாட்டுக்காரன் கேட்கறான். நம்ம ஆளுக்கு கேர்டுன்னு இங்கிலீஷ்ல சொல்ல தெரியல. பட் சமாளிச்சான் பாருங்க. தயிருக்கே ஒரு புது விளக்கம் கொடுத்தான். மில்க் ஸ்லீப் அட் நைட் அண்ட் மார்னிங் பிகம் டைட். யாராவது ஒரு புது விளக்கம் இப்படி கொடுக்க முடியுமாங்க சார்? யோசிச்சு பாருங்க. எங்க உண்மையான இன்னைக்குள்ள இளம் தலைமுறையெல்லாம் உணர்வுகள்ல பாத்தீங்கன்னா அப்பம் பேச்ச கேட்க மாட்டாங்க, அப்பம் பேச்ச கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்றீங்க என்னுடைய இளம் தலைமுறை அப்பம் பேச்ச கேட்க மாட்டாங்க தான். ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்சையும் கேட்க மாட்டான். அதுதான் இன்றைய இளம் தலைமுறை. நடுவர்களே பாருங்க,
கவிதை எப்படிலாம் எழுதுறாங்க தெரியுமா? எங்க கோவில்பட்டியில ஒரு பையன் கவிதை எழுதிருந்தான் பாருங்க சார், பா வேற லெவல். நீங்க கொரோனா லாக்டவுன்ல போட்டோம்ல, அதே மாதிரி கொரோனா லாக்டவுன்ல ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கவிதை. கண்ணே கண்ணே, இ பாஸ் இல்லாமல் என்னுடைய இதயத்தில் நுழைந்தவளே, இ பாஸ் இல்லாமல் என்னுடைய இதயத்தில் நுழைந்தவளே, N95 மாஸ்க் போட்டிருந்தும் என்னுடைய மூச்சில் கலந்தவளே, கடைசி சானிடைசர் போட்டு என்னை கை கழுவி சென்று விடாதடின்னு போட்டு முடிச்சிருக்காங்க. எப்படி கவிதை எழுதியிருக்கான்? கிறுக்கு பையில தெரிப்பேன் போல. நடுவர்கள் இப்ப இத்தனை பேர் இருக்காங்க. பேச்சுலருக்கும் ஃபேமிலி மேனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? எப்படி? எல்லாத்தையுமே சூடா சாப்பிட்டா அவன் பேச்சுலர், சூடு பண்ணி சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிட்டா அவன் தாங்க ஃபேமிலி மேனு. கைத்தட்டு அதிகமா வருதுன்னா என்ன அர்த்தம்? பூரா பாதிக்கப்பட்ட கோஷ்டின்னு அர்த்தம். ஆனா அப்படி இல்ல சார், இன்னைக்குள்ள உணவு அவ்வளவு தூரம். பெண்களுடைய சமையலை பட்டு தயவு செய்து கிண்டல் பண்ணாதீங்க. கல்யாணம் ஆனவர் ஆகாதவர் ஈஸியா கண்டுபிடிச்சலாம். எப்படி? பொண்டாட்டியோட சுத்தினானா அவன் கல்யாணம் ஆனவன். ஒரு பொண்டாட்டியோட சுத்திட்டான்னு வச்சுக்க ஐயா, அதாவது நானா எனக்குள்ள ஒரு கௌரவமா ஆணவத்தோட சொன்னேன், புது ஜோக் சொல்றோம்னு சொல்லி பூரா அப்படி கிடக்கு சார். இன்னைக்குள்ள பெண்களுடைய சமையலை நீ கிண்டல் பண்ணவே கூடாது. பழமை நீங்க பேசுற யாருமே கிண்டல் பண்ண. நான் பெண்களை பார்த்து மட்டும் கேட்கறேங்க, சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை தெரியுமா? சாப்பிட்றதா. இருங்க சார், பெண்களே தயவு செய்து கரெக்டா கைத்தட்டல் கொடுங்க. சமைக்கிறதை விட ஒரு கஷ்டமான வேலை. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றது தாங்க கஷ்டமான வேலை. ஆமா, அது என்ன சமையல் பண்ணுவார் முடிவு பண்ண எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே அதுக்கு குழம்புன்னு பேர் வச்சவனுக்கு நான் கோயில் கட்டி கும்பாசம் நடத்தணும் சார். ஏன் கரெக்டா பேர் வச்சிருக்கான் குழம்பு? ஏன்னா வச்ச உடனே அவன் குழம்பிடுறான், இது ரசம்மா, இது மோரா, தயிரா, குழம்புறானால அதுக்கு பேரே குழம்பு. சார் உங்களுக்காக நாங்க பார்த்து பார்த்து சமைக்கிறோம் சார். அங்க ஒரு ஆள் குழம்புனே 4 பேர் கிளம்புன்னு கிளம்பிட்டாங்க. இல்ல பெண்கள் நாங்க இன்னைக்குள்ள புதுமை அவசர அவசரமா ஓடினா கூட புருஷன் நல்லா இருக்கிறதுக்காக நாங்க பார்த்து பார்த்து சமைக்கிறோம். நாங்க அவர் பதறில சாப்பிடுறாரு. இல்ல சார், பெண்களுடைய சமையலை எப்படி தெரியுமா? இன்னைக்குள்ள பெண்களுடைய சமையல் ஒரு இசை சத்தம். என்னம்மா திடீர்னு எப்படி? ஆமாங்க சார். மேடம், நான் இந்த முன்னாடி உட்காந்துருக்கீங்களா, உங்களை பார்த்து கேட்கறேன், ஒரு இட்லி தட்டுல எத்தனை இட்லி ஊத்துவாங்க? மேடத்திட்டு கேட்காங்க. மேடத்திட்டு வீட்டுக்காரங்க இப்ப எல்லா இடத்துலயும் ஊத்துறது அவங்க வீட்டுக்காரங்க. நீங்க கேட்டாலும் போன் பண்ணி அங்க எங்க எத்தனை ஊத்துவீங்களாம் இங்க ஒருத்தி கேட்டுக்கிட்டு அப்படின்னு. சரி பரவாயில்ல, எத்தனை 5 இட்லிக்கு ஒரு குத்து மதிப்பா சொல்றாங்க. 5 இட்லி ஊத்துவோம். அந்த இட்லியை ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும், நோட் பண்ணிருக்கீங்களா? ஆமா. அந்த காலத்து பழைய காலத்து ஆண்கள்லாம் சர்ரு சர்ருன்னு சாப்பிடத்தான் நீங்க லாய்க்கு. நாங்க அப்படி ரசிப்போம், ஒரு ரசனை எங்கள்ல புதுமையில இருக்கு. இட்லியை ஊத்தும் போது ஒரு சத்தம் கேளுங்க சார். என்ன சிலிண்டர் பிடிங்கி விட்டாங்களா? அது ஒரு இசை சத்தம் சார். சரி இட்லி விடுங்க, தோசைக்கு மாவு ஊத்துறோம், ஊத்திட்டு திருப்பி போடும்போது ஒரு சத்தம் கேட்கும், நோட் பண்ணிருக்கீங்களா? என்ன? அப்படி ஊத்திட்டு பத்தியா கொடுமைய ஒரு 10 கிராம் தோசை திருப்பி போடும் போது என்ன செஞ்சிருக்காங்க? தோசை சுட்ட பிறகு கிணத்துல விழுந்திருக்காங்க. கிணத்துல விழுந்தா கூட இந்த சத்தம் வராது சார். இல்ல சார், இசை சத்தம். அதாவது தோசை சுடுறது ஒரு இசை சத்தம், அதை சாப்பிடுறவனுக்கு தான் சங்கு சத்தம். அவ்வளோ இல்ல சார், நான்லாம் தங்கமான பொண்ணு சார். இன்னைக்குள்ள புதுமை பண்ணி என்ன பார்த்தா தெரியுதுல மேடம், நல்லா சமைப்பேன். அன்னைக்கெல்லாம் வத்த குழம்பு வச்சிருந்தேன் சார். வீட்டுக்காரர் வத்தி போயிட்டாரா? வச்சதுக்கே வத்தி போயிருவாரா? என் வீட்டுக்காரர் வத்த குழம்பு பார்த்தாரு, என்னையே பார்த்தாரு, வத்த குழம்பு பார்த்தாரு. ஊரே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்குமா? டக்குன்னு சொல்லு. இருங்க சார், ரொமான்ஸ் சார் மெதுவா தானே சொல்ல முடியும். அந்த வத்த குழம்பு கையில இருக்கு. என்னை பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? பாரதி, வத்த குழம்புனா இதாண்டி வத்த குழம்பு, போன வாரம் வச்ச வத்த குழம்பு மாதிரியே இருக்குன்னாரு. அதே வத்த குழம்பு தான் திண்ணியான. ஓ, இந்த மாதிரி நகைச்சுவைகள். பாசம் குறையுதா? எங்க பழமையில செய்த அளப்பரிய சாதனை என்ன தெரியுமா? உணர்வுன்னு பேசுறீங்களா? அளப்பரிய சாதனை வதன்னு பிள்ளைக்குட்டியை பெத்து போடுறது. எங்க பாட்டிக்கெல்லாம் எத்தனை பிள்ளைன்னு கேக்குறீங்க? 16 பிள்ளைங்க. ஆனா நீங்க கிண்டல் பண்றீங்க சார். 16 குழந்தையும் சுகப்பிரசவமா பிறந்துச்சு. இங்கதான் நம்ம பாராட்டணும், நம்ம மகிழ்ச்சி அடையணும். ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு 1,70,000 ரூபாய். பாத்தீங்களா? அதுவும் குழந்தை அன்னைக்கெல்லாம் குழந்தைய பெத்துக்கிறே ஒரு சந்தோஷம். மாட்டு வண்டியை கூட்டிட்டு வருவாங்க. லட்சுமி குழந்தைய பார்க்க வந்திருக்கோம், உங்க 5ஆம் நம்பர் டோக்கன், 5ஆம் நம்பர் தொட்டியை சுத்தி பூரா பாட்டியெல்லாம் வர்ணிக்குங்க. இங்க ஒரு அவங்க தாத்தா மாதிரி மூக்கு, இன்னொரு அம்மா அவங்க பெரியப்பா மாதிரி காது, ஒரு நர்ஸ் வரும், உங்க டோக்கன் 25, அங்க போங்க. அப்பதான் ஒரு கிளவி சொல்ல, ஆமாடி வாய்க்கா மாதிரி இருந்துச்சு அப்படி. ஆனாங்க இன்னைக்குள்ள பெண்கள் உணர்வுல புருஷனுக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுலாம் சொல்லுவாங்க. இன்னைக்கும் பெண்கள், ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளை பிறந்தா நீங்க சொன்ன மாதிரி
உண்மையில கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு உச்சி முகர்ந்து முத்தம் கொடுப்பது தான் எங்களுடைய இந்த கால புதுமை என்று சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிட்டேன் சார். சாதி என்று சொன்னால் சாவடி, மதம் என்று சொன்னால் மரண அடி, நட்பு என்று சொன்னால் கட்டி பிடிக்கிறது தான் நடுவர்களே எங்களுடைய புதுமைங்க. சாதிக்காக வாழ்வதுதான் உங்களுடைய பழமை, சாதிப்பதற்காக வாழ்வதுதான் எங்களுடைய புதுமை என்று சொல்லி ஒரே ஒரு விஷயம் உணர்வுக்காக நான் சொல்றேன். நம்மளுடைய தமிழனுடைய உணர்வை தட்டி எழுப்புற மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டம் சொல்லிட்டு இதே மெரினா கடற்கரையில இளைஞர் பட்டாளம் ஒன்று கூடினார்களே, இது புதுமையா பழமையா நடுவர்களே? பிள்ளையாரை நம்ம எப்படி கும்பிடுவோம்? எப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. எங்க கோயில்பட்டியில் ஒரு பையன் மாமா பிள்ளையார் மாமா காப்பாத்து மாமான்னா எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இப்போ எதுக்குடா பிள்ளையார போய் மாமான்னு கூப்பிட்டா? ஜஸ்ட் வெயிட்டுக்கா. கொஞ்ச நேரத்தில் ஒரு அழகான புள்ள வந்துச்சு, பிள்ளையார பார்த்து கும்பிடுச்சு, எப்பா பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருமே. இப்போ அந்த பையன் என்னையப்பா சொல்றேன், அக்கா அந்த பிள்ளைக்கு பிள்ளையார் அப்பானா எனக்கு யாரு? மாமா தானே, அதான் பிள்ளையார மாமான்னு கூப்பிட்டேன். ஆனா கும்பிடுற சாமியை கூட தமிழன் எப்படி கும்பிட்டான் தெரியுமா? பிள்ளையாரை சாணியாக பிடித்து முருகனை சேவல் கொடியில் அமர்த்தி, காளையை நந்தியாக அமர்த்தி, பசுவை கோமாதாவாக வணங்கி, சிங்கத்தை சக்தியின் வாகனமாக்கி, புலியை ஐயப்பனின் நண்பனாக்கி, எருமையை யமனின் தேராக்கி, குரங்கை அனுமனாக கும்பிட்டு, நாயை கூட பைரவராக பார்த்து வணங்கக்கூடிய சமுதாயம் தான் நம் தமிழ் சமுதாயம் அப்படின்ட்டு சொன்னா நடுவர் அவர்களே, எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த மெரினா கடற்கரையில கூடினாங்களே இளைஞர் பட்டாளம், நான் சொல்றேன் மெரினா கடற்கரை என்ன சொல்லிச்சு தெரியுமா? இளைஞர்களை பார்த்து, நான் வங்கம் என்று சொன்னாலும் தமிழ்நாட்டில் அங்கம் என்பதில் பெருமைப்படுகிறேன். காதலர்களை மட்டுமே பார்த்து வந்த நான் களங்கமில்லாத வீரத்தையும் பார்த்து விட்டேன் அப்படின்ட்டு சொன்னா யோசிச்சு பாருங்க. ஏங்க இன்னைக்கு நம்மளுடைய ஆட்சி நடத்துறாங்களே, யோசிப்பாங்க. சர்வதேச அளவுல செஸ் விளையாட்டு போட்டி அத்தனை நாடுகளும் பிரமிப்பா ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்களே, இது புதுமையா பழமையா? நடுவர் அவர்களை, உதிர்ந்து விட்ட பூக்களுக்கு கண்ணீர் சிந்துவதை விட உதிக்கின்ற பூக்களுக்கு கொஞ்சம் தண்ணீர் விடுங்கள். இளைய பாரதம் செழித்து விளங்கும். நன்றி, வணக்கம், ஜெய். இங்கிட்ட ஒரு ஆறு பழமைக்கு அப்படின்னா இவங்க பேசும்போது புதுமை மாதிரியே தெரியுது. என்னென்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? புதுமையில் நாங்கள் வேகமாக இருக்குங்க, எங்களுக்கு உட்காந்து புறங்கதை பேசுறதுக்கு புறணி பேசுறதுக்கு நேரம் இல்லை, இயங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவங்க பழமையில் இருந்தாலும் சும்மா விட்டுற முடியுமா? அன்னைக்கெல்லாம் 2 பேரும் உட்காந்து என்ன பேசுகிறாங்க, வாங்க மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க, என்ன செய்றீங்க, எவ்வளோ படிக்கிறார், மருமை என்ன எவ்வளோ சம்பளம், இன்னைக்கு 2 பேரும் உட்காந்தா பேசுறது. வாங்க வருவோம், உங்களுக்கு எவ்வளவு, நம்மளுக்கு 400, உங்களுக்கு 700, சுகர் ஏதோ 600 ஏக்கர் இருக்கும், வாங்க டீ சாப்பிடுவோம், கடைசிட்டியாக போயிடும் வேணாம் அப்படின்னு சொல்லி எதை சொன்னாலும் பயப்படுற மாதிரி உங்களுக்கு வந்துருச்சு. சார் எதுவுமே பதவி இருக்கும் தட்டிக்கும் புகழ் இருக்கும் தட்டிக்கும் பணம் இருக்கும் தட்டி தான் சார் மரியாதை. சார் மீனில் கூட பாருங்களேன், வஞ்சர மீன் செத்தாலும் அதுக்கு பேர் வஞ்சர மீன் தான், கெண்ட மீன் செத்தாலும் கெண்ட மீன் தான். அதுவும் பாருங்க, நெய் மீன் செத்த பண்ணி விலை கூடுது, 900 ரூபா கிலோ. ஆனால் மனுஷன் இருக்கும் தட்டி கலெக்டர் வர்றார், இன்ஜினியர் வர்றார், டாக்டர் வர்றார், ஆனால் இறந்து உடனே டெட் பாடி தூக்குங்க சார். தாசில்தாரோட நாய் இறந்து போச்சுங்க ஒரு ஊரில், தாசில்தாரோட நாய் இறந்து போச்சு. 1000 பேர் வந்து விசாரிக்கிறான், தாசில்தார் வீட்டு நாய் இறந்த, தாசில்தாரே இறந்து போயிட்டார், ஒரு நாய் அந்த பக்கம் வரல. பார்த்தீங்களா? இதுலேருந்து என்ன தெரியுது? இதுதாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு ஆளுக்கு உடம்பு முடியல என்ன செய்வான், உடம்பு முடியல என்ன செய்வான், உசுர் இருக்கான்னு பார்ப்பான். இன்னைக்கு உயில் இருக்கான்னு பார்க்குறான், போய் முதல்ல அதை பாரு, முதல்ல அப்புறம் பார்ப்போம். இப்படி நிறையா வித்தியாசம். அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் போருக்கு போனான், இன்னைக்கு வீட்டுக்கு 2 பேர் பாருக்கு போகிறான். உன்னை எங்கேயே பார்த்துருக்கனே, ஒன்றையும் எங்கேயே பார்த்துருக்கனே, நான் விநாயக அப்பார்ட்மெண்ட்டு, அட நானும் விநாயக அப்பார்ட்மெண்ட்டு, எந்த ஃப்ளோர், 3rd ஃப்ளோர், அட நானும் 3rd ஃப்ளோரு, நான் 24, நானும் 24, பார்த்தா அப்பன் மைன் கண்ணாடி போட்டு பார்க்குறேன், அப்பன் மைன் உட்காந்து இப்படி மாறிக்கிருச்சேன்னு சொல்லி வேதனைப்படுறதான் அந்த காலம். சந்தியா வழக்கறிஞர் சந்தியா அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. உணவிலும் உணர்விலும் மக்கள் பெரிதும் விரும்புவது பழமையைத்தான் என்று வாதிக்கிறாங்க. இந்த மாதிரி தமிழ் பேச்சாளருக்கு நம்ம தரக்கூடிய மிகப்பெரிய மரியாதை. மாடு கூட தன்னுடைய அம்மாவை அம்மாண்டு கூப்பிடுது, மனுஷன் தான் மம்மிங்கிறான். அந்த மாதிரி நேரத்தில் தமிழுக்காக நீங்க பெரிய கரகோஷம் எழுப்பலாம். தாத்தாவின் மூக்கு கண்ணாடியை உடைத்த பேரன், தாத்தாவின் மூக்கு கண்ணாடியை உடைத்த பேரன் தாத்தாவிடம் சென்று சாரி தாத்தா என்றான். கழுத்து வரைக்கும் கம்பளியை போற்றிய அம்மாவை பார்த்து தேங்க்ஸ் மம்மி என்றான். காலேஜுக்கு போய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, ஹாப்பி பர்த்டேடா மச்சான் அப்படிங்கிறான். எல்லாம் முடிந்து வீடு திரும்பும் வேளையில் சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய முள் அவனுடைய காலில் குத்துது. அம்மான்னு சொல்றான். குத்தியது முள் இல்லை,
சுத்தி காட்டியது நம்முடைய தமிழ். அப்பேற்பட்ட தமிழுக்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு, கைத்தட்டி அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உடைய அவையில் இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லி, நடுவர் அவர்களே, அக்கா பேசின முடிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னாரு. இங்க எல்லாரும் சேர்ந்து கை தட்டினீங்க. எங்களுடைய புதுமையில தானே நாங்க ஜல்லிக்கட்டை போராடி மீட்டெடுத்தோன்னு எல்லாரும் கை தட்டினீங்கல்ல. நல்லா யோசிச்சுக்கோங்க. தமிழனுடைய வீரத்தை காட்டுவதற்கும் கூட நம்முடைய உரிமையை போராடித்தான் வாங்கணும்னு ஒரு சூழ்நிலைக்கு உங்களுடைய புதுமை தள்ளப்பட்டிருக்குங்கிற வருத்தத்துல நாங்க 3 பேரும் பேசிட்டு இருக்கோம். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்படி எங்க உரிமையை கூட நாங்க போராடி தானே வாங்க வேண்டியதா இருக்கு. சொந்த வீடு, சுகமான வாகனம், வண்ண தொலைக்காட்சி, விதவிதமான ஆடைகள், வங்கி கணக்கில் வளரும் பணம், இடைவிடாத தேடல்களுக்கு நடுவில் பலருடைய வாழ்க்கை இன்னைக்கு இயந்திரமா போயிட்டு இருக்கு. இந்த இயந்திரமான வாழ்க்கையில என்னத்த உணர்வுகள் நம்ம எல்லாம் பாத்துற முடியும்? ஒண்ணுமே கிடையாது. நடுவர் அவர்களே, இங்க எத்தனை பேர் வந்து 80s 90sலாம் இருக்கீங்க? வயசுலாம் கால்குலேட் பண்ண மாட்டேன், சொல்லுங்க. ஆனா நீங்களே 80s தானே? நம்ம 80sலாம் 90sலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கை தெரியுமா? ஊசி போடாத டாக்டர், சில்லறை கேட்காத கண்டக்டர், சிரிக்கும் போலீஸ், முறைக்கும் காதலி, உப்பு தொட்ட மாங்காய், அரைமுடி தேங்காய், தூங்க விடாத அரட்டை, மரத்தடி கொரட்டைன்னு சொல்லி அதிலே கூடவே ஒரு அழகான ஒரு விஷயம் ஒன்று நடக்குங்க. தோசைக்கல் சத்தம், சத்தமில்லாமல் காதலி தரும் முத்தம்னு அழகழகான விஷயங்கள் எங்களுடைய பழமையில இருந்தது. ஆனா உங்க புதுமையில இருக்கா அப்படிங்கறத எங்களுடைய மிகப்பெரிய கேள்வியை நடுவர் அவர்களே. அதானே போய் பொண்டாட்டி குழிப்பணியாரம் செய்கின்றா, அது மண்வட்டி கடப்பர் எடுத்துட்டு போயிருக்காவ குழி தோன்றுக்கு. அப்படி என்னென்ன கலாச்சாரம், என்ன பாரம்பரியம், எதுவுமே ஒரு உடையை உடுத்த வேண்டும் என்பது நாகரிகம், எப்படி உடுத்த வேண்டும் என்பது பண்பாடு. அது இன்னைக்கு சிலருக்கு தெரியுதா? பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இந்த இட்லி ஊத்தும் போது ஒரு சத்தம் வரும், கேட்டிருக்கீங்களா? தோசை ஊதும் போது அப்படியே திருப்பி போடும்போது படக்குன்னு ஒரு சத்தம் வரும், கேட்டிருக்கீங்களா? எல்லாரும் கைய வர தட்டிங்க. நானும் இன்னொரு சத்தத்தையும் கேட்கிறேன். இந்த புதுமையில உங்க மனைவி அடிக்கும் போது நீங்கெல்லாம் ஒரு சத்தத்தை விடுவீங்களே, ஐயோ அம்மா காப்பாத்துன்னு, அந்த சத்தத்தை யாராச்சும் கேட்டிருப்பாங்களா நடுவர் அவர்களே? அதெல்லாம் பழமையில இருந்திருக்கா? எவ்வளவு அடி வாங்கியிருப்பீங்க நீங்க எல்லாம்? இப்ப பட்டிமன்றத்தை மட்டும் பேசுங்கம்மா, பூரா உங்க வகுத்திருச்சல பேசிட்டே போறீங்க. போன வாரம் கூட கையில கட்டி இருந்ததை நான் பார்த்தனா இல்லையா? அவ்வளோலாம் தர்மடி உங்க புதுமையில வந்து புதுமை பெண்ணா நீங்க வந்திருக்கீங்க. அது நீங்க நிறைய பேரை பார்க்கலாம் சார். டாக்டர் ஒருத்தன் போறான், பேச அப்படி காலை இழுத்து போனாப்ல. டாக்டர் கேட்டார், என்னங்க காலை இழுத்து? கால் வலி சார். கால் வலின்னு தனியா வந்திருக்கீங்களே, சம்சாரத்துக்கு கூட்டு வர முடியானே, எதுக்கு தலைவலி வேற, கால் வலி மட்டும் போதும் அப்படின்னா எல்லாருக்குள்ள இந்த டென்ஷன் இருக்கு சார். அதை சொல்ல தெரியாம இருக்கார். ஆமா, அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, எங்களுடைய பழமையில உறவுகளை நேசிச்சாங்க, பொருட்களை பயன்படுத்தினாங்க. ஆனா இவங்களுடைய புதுமையிலே உறவுகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், பொருட்களை நேசித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய மிகப்பெரிய வருத்தமே நடுவர் அவர்களே. இந்த கேம்லாம் இங்க எல்லா பிள்ளைகளும் கேம் விளையாடுவாங்க இல்ல, விளையாடுவாங்க, வீடியோ கேம் விளையாடுவாங்க போன்ல வச்சுட்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த வீடியோ கேம் விளையாடும் போது நானும் ஒரு பையனை விட்டு பார்த்திருக்கேன். அப்படி பார்க்கும்போது அந்த பையன் விக்கு ஓடிக்கிட்டே இருப்பான். எதிரில் ஒருத்தன் வேகமா வருவான், கையை வெட்டினா 100 கோல்டு காயின், காலை வெட்டினானா அவனுக்கு 500 கோல்டு காயின், தலையே வெட்டி சாச்சிட்டானா 1000 கோல்டு காயின். ஒரே ஒரு கேள்வியை நான் இந்த மேடையில் வைக்கிறேன். ஒன்றை உருவாக்கினால் தான் வெற்றி என்ற நிலைப்பாட்டை மாற்றி இன்றைக்கு ஒன்றை அடித்தால் தான் வெற்றி என்ற நிலைக்கு நீங்க தள்ளி இருக்கீங்களே, அதுல என்னங்க இருக்கு புதுமை? யோசிச்சு பாருங்க. அதே எங்களுடைய பழமையுடைய விளையாட்டை எடுத்துக்கோங்களேன். நொண்டின்னு ஒரு விளையாட்டு இருக்குங்க. அந்த நொண்டி விளையாட்டு என்ன தெரியுமா? நம்ம தமிழகம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விளையாட்டு. ஒன்றும் சமமாக இல்லாத பொழுது மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி சமநிலையில் படுத்தி நாம் வாழ்க்கையை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தது எங்களுடைய நொண்டிங்க. பரமபதம், வாழ்க்கைன்னா ஏற்ற தாழ்வு எல்லாம் இருக்கும்டா, எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்றதாங்க வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்தது எங்களுடைய பரமபதம். எனக்கு பிடிச்ச ஒரு விளையாட்டு தாயம்ங்க. அந்த தாயத்துல எத்தனை முறை வெட்டி வெளியே வீசப்பட்டாலும் வீசிய இடத்திலிருந்து மீண்டும் உள்ள வந்து ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லி கொடுத்தது எங்களுடைய தாய விளையாட்டு. இப்படி விளையாட்டில் கூட பண்பையும் கலாச்சாரத்தையும் மனித நேயத்தையும் வச்சா பாருங்க தமிழன், அது தாங்க எங்க பழமை. அந்த மாதிரி ஒரு விளையாட்டு உங்களுக்கு காட்டிட முடியுமா? யோசிச்சு பாருங்க.
அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, இன்னைக்கு எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், இத்தனை உணவுகள் இருக்கு, பீஸா இருக்கு, பர்கர் இருக்கு, நூடுல்ஸ் இருக்கு, என்னென்னமோ உணவுகள்லாம் இருக்கு, எல்லாம் ரசிச்சு சாப்பிடுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனால் பழமையிலேயே பேர் போன ஒரு உணவு இருக்கு, இன்னைக்கும் இருக்கு, ஆனா நம்ம பயன்படுத்த மறுக்கிறோம். என்ன தெரியுமா? பழைய சோறுங்க. பழைய சோறையும் பச்சை மிளகாயையும் 10 உறவுகளை பக்கத்துல உட்கார வச்சு ஓட்ட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பகிர்ந்து உண்ணக்கூடிய உணவுக்கு ஈடிணை, அந்த சுகத்துக்கு ஈடிணை இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாதுங்க சார். அந்த கம்பு, ஒரு படி கம்பு வந்து 1 ரூபா சார். ஒரு படி கேப்பை என்பதும் 1 ரூபா தான். ஒரு படி கேப்பையை கூழ் களியா செஞ்சு 1 வாரத்துக்கு சாப்பிட்டு ஜல்லிக்கட்டு காலை கொம்பை பிடிச்சி நிறுத்திருக்கார். 1 ரூபா கேப்பை அதை சாப்பிட்டு இன்னைக்கு 450 ரூபாய்க்கு பூரியை சாப்பிட்டு ஒரு கோழி குஞ்சை பிடிக்க முடியல. குஞ்சு என்ன இப்படி போகுது சார்? எட்டி பார்த்த ஒரு ஹோட்டலில் 80 ரூபா பில் போட்டேன் சார். சாப்பிட்டு எட்டி பார்த்த மோந்து பார்த்தா 110 ரூபான்ட்டா. பார்த்தீங்களா? ஆமா, அப்படி எல்லாமே மாறிக்கிச்சு. நீங்க பீஸா சாப்பிட்டிருக்கீங்களா? இல்லம்மா. பர்கர் சாப்பிட்டிருக்கீங்களா? சாப்பிட்டிருக்கேன். ஆனா எங்க பழைய சோறை கூட நாங்க ஆனந்தமா சாப்பிடுவோம். இந்த பீஸாவையும் பர்கரையும் சாப்பிடுறவங்கள உட்கார்ந்து பார்க்கணும் பாருங்க. அப்பா, அப்படியே அந்த பர்கரை கடிச்சு முடிச்ச உடனே பக்கத்துல இருக்கிறவன் ஏதாச்சும் நம்மள நினைச்சுப்பானோன்னு சொல்லி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வாயை துறைப்பாங்க. சாப்பிட்றதுக்கு கூட உங்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொன்னா அப்பேற்பட்ட உணவை எப்படிங்க உங்களுக்கு சுகத்தை தந்துட முடியும்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? மனசாட்சி தொட்டு ஒரே ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. எப்ப நம்ம வீட்டுக்கு டிவி வந்துச்சோ அப்ப உறவுகளோட உட்கார்ந்து பேசுறத நம்ம மறந்துட்டோம். எப்ப நம்ம கையில செல்போன் வந்துச்சோ அப்ப கடிதம் எழுதுறத நம்ம மறந்துட்டோம். எப்ப ஏசி காத்துல சுகமா வாழறதுக்கு நம்ம ஆரம்பிச்சோமோ அப்ப இயற்கையான காற்றை சுவாசிக்க மறந்துட்டோம். எப்ப சொகுசான 4 சக்கர வாகனத்துல நம்ம பயணம் செய்ய தொடங்கணுமோ அப்பவே நடக்கிறத மறந்துட்டோம். எப்ப ஆன்லைன் பேமெண்ட்னு ஒரு விஷயம் நம்மளுடைய வாழ்க்கையில வந்துச்சோ அப்பவே பணத்தினுடைய மதிப்பை மறந்துட்டோம். அந்த பணத்தை சம்பாதிக்க ஓட ஆரம்பிச்சு இன்னைக்கு ஓடுறதை எப்படிடா நிறுத்துறதுங்கிறதையே மறந்துட்டோன்னு சொன்னா இப்பேற்பட்ட வாழ்க்கையில எப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருந்துட முடியும்னு நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்யறேங்க. இவ்வளவு வளமா இருக்கு, செழிப்பா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசினாலுமே கூட ஒரே ஒரு கேள்வி இந்த மேடையில வைக்கிறேன். ஊரெல்லாம் தண்ணீர் ஓடினாலும் கூட ஒரு சொட்டு நல்ல தண்ணி குடிக்கணும்னு சொன்னா 1 லிட்டர் பாட்டிலை தேடிதாங்க நம்ம போயிட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட வாழ்க்கை எப்படி ஒரு சுகத்தை கொடுத்துட முடியுங்கிறதா என்னுடைய கேள்வி. அது மட்டும் இல்லை நடுவர் அவர்களே, இன்றைக்கு நான் ஒன்று சொல்லட்டமா? ஒரு இறப்பு ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நம்ம இந்த கடந்த 3 வருஷமா எந்த சாதனையுமே நம்ம வாழ்க்கையில சாதிக்கலையே நீங்களாம் வருத்தமே படாதீங்க. நிஜமா சொல்றேன், 3 வருஷமா நம்மளாம் சாதிக்கவே இல்லையாடா அப்படின்னு வருத்தமே படாதீங்க. இந்த 3 வருஷத்துக்கு மேல நம்ம உயிரோடு இருக்கிறோங்கிறதே பெரிய சாதனை தான். அத்தனை உறவுகளை நம்ம இழந்தோம். ஆனா அந்த கிராமப்புறத்துல இல்ல பழமையான வாழ்க்கையிலையும் புதுமையான வாழ்க்கையிலையும் இறப்புன்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கூட அதுல கூட ஒரு உணர்வு கலந்துருக்குங்க. பழமையிலே ஒரு வீட்டில் ஒரு உறவு நம்மை விட்டு விலகி போச்சுன்னு சொன்னா ஊர் அழுகும், உறவு அழுகும். நம்ம வீட்டு வழியா போற காற்று கூட 1 நிமிடம் திண்ணையில உட்கார்ந்து அழுதுட்டு போகும்னு சொன்னா அந்த உணர்வை கூட இன்றைய புதுமையிலே மறந்து வாழ்கிறார்கள். இன்றைய இளைஞர்களாக இருக்கட்டும் இல்ல எல்லா மக்களாக இருக்கட்டும், எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை நோக்கி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. 5 இலக்கல சம்பளம் வேணும், 4 சக்கர வாகனம் வேணும், 3 அறை வைத்த வீடு வேணும், 2 பிள்ளைகள் வேணும், ஒரு மனைவியோடு வாழ்வதுதான் வாழ்க்கைன்னு சொல்லி தவறான பாதையில போயிட்டு இருக்காங்க. அது இல்லை வாழ்க்கை. தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா 1000 உறவுகளோடு சேர்ந்து விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு வாழ்கின்ற வாழ்க்கையும் உணர்வும் தான் என்றைக்கும் தமிழனுக்கு அழகாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம். ஒவ்வொரு ஆளும் பேசும்போது அடுத்தடுத்து பேசுகிற ஆளுக்கு ரொம்ப ஆபத்து என்னன்னா, ஐயோ நம்ம சொல்கிறோம் அவங்க சொல்லிட்டாங்களே பயன் அடிச்சுட்டு வருவாங்க. ஆனால் அடுத்து பேசுகிறவங்களும் இன்னும் விறுவிறுப்பாக தான் பேசுகிறாங்க. இவங்க பேசுகிறாங்கன்றது ஒரு பக்கம், அதை விட நீங்கள் அழகாக ரசிக்கிறது ஒரு பக்கம். யார் பேச்சாளன்னா வாயை பயன்படுத்தலான்னு பேச்சாளன் அல்ல, யார் வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அவன் தான் பேச்சாளன். அவங்க அந்த எந்த இடத்துல எதை சொல்லணும், தமிழில் மட்டும் அப்படி செய்யலனா போச்சு. துன்பம்ன்றிருக்கு தமிழில் 42 அர்த்தம் இருக்குது. அப்படின்னா நம்மளால் எவ்வளோ துன்பப்பட்டிருப்பான்னு பாருங்க. ஏன்னா எங்கே எழுதி போடக்கூட அங்கே எழுதி போட்டுப்பான். பூங்காவில் பாருங்க, பூக்களை பறிக்காதீர்கள், செடியோடு பிடின்னு போவான். புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டு தொடாதீர்கள் அப்படின்னா தொட்டு பார்க்குறேன், ஆமாம் பிசு பிசுன்னு இருக்கு, அது தானப்பா போட்டிருக்கோம். சுடாட்டு எழுதி போட்டிருக்காங்க ஒருத்தர், நன்றி மீண்டும் வருக. ஆனால் எங்கள் பழமையில் என்ன தெரியுமா, இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க
வயல் வாழ்வில் ஃபெர்டிலைசர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் முதல்ல பெரிய பெரிய விஷயத்தங்களாம் கண்டுபிடிச்சாருன்னா இந்த வயல் வாழ் நடத்துகிற அன்னைக்கு அதிகாரி எங்கள் கிராமத்தில் கண்டுபிடிச்சார். தென்னை கடையில் தேர் போகிற அளவுக்கு இடைவெளி இருக்கணும், கரும்பு கடையில் நத்தை போகிற அளவுக்கு இடைவெளி இருக்கணும். ஒன்றா கரும்பு கடையில் நரி போகிற அளவுக்கு, நெல்லு கடையில் நத்தை போகிற அளவுக்கு அப்படின்னு இடைவெளியை கூட அழகாக சொன்னது. சார் ஒரு சின்ன விஷயம், அவங்க பழமைக்கு ஒரு பெருமையான விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு, ஒருத்தர் வந்து கேட்குறேன், ஐயா அந்த பக்கத்து ஊருக்கு போகிற எவ்வளோ நேரம் ஆகும்? அவர் பதில் சொல்லலை. மறுபடியும் ஐயா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், அந்த ஊருக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? பதில் வரல. வெறு நடந்தார்ல, பெரியவர் கூப்பிட்டா, தம்பி 40 நிமிஷம் ஆகும். திரும்பி பார்த்தேன், ஐயா இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட தானே கேட்டேன், அப்போ சொல்லாம இப்போ சொல்கிறீங்க. ஒரு நடையின் வேகத்தை வச்சானப்பா சொல்ல முடியும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி. பார்த்தீங்களா, இதுதான் அணு அறிவு. ஆனால் உங்கள் இன்னைக்கு இல்லை நவீன அறிவில் என்ன தெரியுமா, பஸ்ஸில் பையன் இருக்கான், ஒரு பெரியவர் கேட்குறாரு, தம்பி என்ன படிக்கிறீங்க? ஆமாம் சொன்னால் உங்களுக்கு என்ன புரியவா போகுது அப்படின்னா. அது பெரியவர் சொன்னா, தம்பி புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு தாண்டா உன்னை படிக்க வச்சது, உன் படிப்பவே உன்னால் புரிகிற மாதிரி சொல்ல தெரியல, படித்து என்ன செய்ய? சிலர் படிக்கிற சொல்வேன் பயமாக இருக்கும், என்னடா செய்ய போகிற? எம்பிபிஎஸ் படித்து லா காலேஜில் சேர்ந்து இன்ஜினியர் ஆக போகிறேன்டுவான். மூணுமே வேறு. இது மாதிரி ஒரு குழப்பமான சூழல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு. அதே போல் அந்த உணர்வுன்றப்ப மனிதனை சொன்னோம். நல்ல வெயில் ஒருத்தர் மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க, சுற்றி 15 பேர், ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க. ஆம்புலன்ஸ் வேகமாக வச்சு 15 பேர் ஏறி போயிட்டேன், கிடந்து அங்கேயே கிடைக்கும். என்னங்க குழு இருக்கும், ஏறி போயிட்டேன் சார் அப்படி. அப்படி மனிதனையும் கூட மறத்து போச்சு அப்படின்னு சொல்கிறதான் புதிய. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ வந்து அதே மாதிரி பழமைக்கு அவங்க பேசணும், புதுமைக்கு நீங்கள் மறுபடியும். ஆமாம், நித்யா அவர்களுக்கு பெரிய கரகோஷம் கொடுத்துருங்க. நம்மளிடம் இவ்வளவு நேரம் இருந்து நம்ம பேச்சை கேட்டு சுவைத்த நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியா அவர்களுக்கு எங்களுடைய குழுவின் சார்பில் நன்றியை சொல்லிக்கிறோம். இப்போ புதுமைதான் என்ற அன்னைக்கு நித்யா அவர்கள் ஆரம்பிக்குமா. கந்தா கார வடை, முறுக்கு மசால் வடை, ரோட்டில் தான் இட்லி கடை, காசு இல்லைன்னா பட்னி கடைன்ற பொன்னான வரிகளை தொட்டு வணங்கி இன்ஸ்டன்ட் காஃபி போல இன்ஸ்டன்ட் காமெடியை அள்ளி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களுக்கும், இட்லியை போல கும்முன்னு இருக்கக்கூடிய எண் அணியினருக்கும், உப்மா போல உம்முன்னு இருக்கக்கூடிய எதிர் அணியினருக்கும், எங்கள் பேச்சை எல்லாம் கேட்டு ஐஸ்கிரீம் போல உருகி கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் அத்துணை பேருக்கும் கமகமக்கும் மாலை வணக்கம். நம்ம உணவுத்துறையாக பயங்கரமாக தயார் பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. அது இந்த அணி வந்து கும்முன்னு இருக்கான், அவர் நடுவில் ஒரு உம்முன்னு இருக்கார் சுப்பையா அவர்கள். நடுவர் அவர்களே, எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சாலும் ஒரு பஞ்சோட ஆரம்பிச்சாதாங்க ஒரு விறுவிறுப்பா இருக்கும். பிரியாணினா டேஸ்ட், பேசுறதுல எதிர் அணி கொஞ்சம் ஒஸ்ட், நகைச்சுவையில் எங்க நடுவர் தான் பெஸ்ட். வந்து இருக்கிற பார்வையாளர்கள் எல்லாருமே எங்களுடைய சீஃப் கெஸ்ட். நடுவர் அவர்களே, சுவைனா மொத்தம் 6. தமிழர்கள் படைக்கிறார்கள் பல வரலாறு, எதிரணி எங்க கிட்ட பண்றாங்க தகராறு, நகைச்சுவையில உங்களுக்கு நிகர் யாரு? உனக்கும் சம்பளம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சம்மா, நான் தான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. அதுக்குதான் நடுவர் அவர்களை இவ்வளோ ஒரு போராட்டம். செவிக்கு உணவில்லை எனில் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்னாங்க. ஆனா இந்த மாலை பொழுதுல செவிக்கு உணவு மட்டும் கிடையாது, அறுசுவையோடு சேர்ந்து 7வது சுவையாக நகைச்சுவையையும் நாங்கள் உங்களுக்கு ஊட்டுவோன்னு ஒரு அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். எனக்கு முன்பாக பேசிய 2 பேரும் ரொம்ப அற்புதமாக பேசினாங்க. அதுலயும் என்னுடைய குருநாதர் அண்ணா சிங்காரவேலு ஐயா கபசுர குடிநீரை பத்தி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார். உண்மையா இங்க இருக்கிறவங்களாம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு ஒரு வேளை கபசுர குடிநீர் குடிக்கலாங்க, 2 வேளை குடிநீர் குடிக்கலாம். எங்க அம்மாலாம் பொங்கலை கூட கபசுர குடிநீர் வச்சு செஞ்சாங்க நடுவர் அவர்களே. யாருன்னா பொங்கலை செய்வாங்களாங்க, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க. கடைசியில எங்களுடைய மருத்துவம் தாங்க வந்து நிரந்தரமான தீர்வு கொடுத்தது. எல்லாத்துலயும் கலப்படம், உணவுல கலப்படம், உடையில கலப்படம். அன்னைக்கெல்லாம் கலப்படமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிறவர்களுக்கு வந்து உணவுல கலப்படம் இருக்கலாம், ஆனா உள்ளத்துல கலப்படம் கிடையாதுங்க. இந்த நேரம்லாம் ஒரு கைதிட்டு எதிர்பார்த்தோம், பட் எங்களுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு. சரி பரவாயில்ல. அன்னைக்கெல்லாம் கள்ளங்கபடம் இல்லாம இருந்தாங்களா சொல்லுங்க? இன்னைக்கு கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிறாங்க.
அன்னைக்கெல்லாம் சாப்பிட்டா என்ன நடுவர் அவர்களே சொல்லுவாங்க, தீனி பண்டாரன்னு திட்டுவாங்க. ஆனா இன்னைக்கு நாங்களாம் அதிகமா சாப்பிட்டா என்ன சொல்றாங்க, ஃபுட்டீஸ் சொல்றாங்களா இல்லையா? அன்னைக்கெல்லாம் குண்டா இருந்தா என்னங்க சொல்லுவாங்க, சரியான குண்டு பையன் குண்டு பொண்ணுன்னு கிண்டல் பண்ணுவாங்க. இன்னைக்கெல்லாம் என்ன பார்த்து என்ன சொல்றாங்க, ஏ நீ ரொம்ப சப்பியா இருக்க, ஏ நீ ரொம்ப பப்ளியா இருக்க. அப்படி பாராட்டுற பழக்கம் இன்றைய புதுமையில தாங்க இருக்குது. விவசாயத்தை அப்படியே விட்டுட்டீங்களே. அந்த காலத்துல எல்லாம் விவசாயம் இருந்ததே, எப்படி இருந்ததுங்க? நெல்ல போட்டாங்க விக்கல, கேழ்வரகு போட்டாங்க விக்கல. அந்த பாராட்டுற கூட உங்களுக்கு தாமா அமைது. என்ன சொல்றான், பெண்களுக்கு மட்டும் பெண்கள், பூவையர், வளைப்புகள், மகளிர். எங்களுக்கு என்ன சொல்ல, லூசு பைய, கிறுக்கு பைய, முட்டா பைய, தெண்டச்சோர். எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு பேர் சொல்றீங்களா? ஐயா கிடையாது. விவசாயத்தை பத்தி சொன்னாங்க, நெல்ல போட்டாங்க விக்கல, கேழ்வரக போட்டாங்க விக்கல, பருத்திய போட்டாங்க விக்கல, பிளாட் போட்டாங்க வித்துடுச்சுங்க. ஆனா என்னதான் அந்த பழைய காலத்துல அழிஞ்சு வந்தாலும் மாடி தோட்டம் போட்டாவது நாங்கள் விவசாயத்தை காப்பாற்றுவோன்னு ஒரு இனிஷியேட்டிவா ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க. அது இன்றைய புதுமையால தான் நடுவர் அவர்களே முடியும். வெரி குட். இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி சந்தியா அவர்கள் ரொம்ப அருமையா சொன்னாங்க. நம்மளுடைய உரிமையை கூட நம்ம போராடி வாங்க வேண்டியதா இருக்கேன்னு. அன்னைக்கெல்லாம் நம்மளுடைய உரிமைன்னு தெரிஞ்சு கூட ஊமையா இருந்தீங்களே. ஆனா இன்னைக்கு உரிமைன்னு தெரிஞ்சு அவனுக்கும் மாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. இருந்தாலும் நம்ம மாட்டுக்கு ஒரு பிரச்சனைனாலும் என் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனாலும் நான் முன்ன வருவேன் வந்து நிக்கிறான் பாருங்க. அதுதாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுமை. இட்லி சுட்டா புஷ்ஷுன்னு வருது, தோசை சுட்டா டப்பு டப்புன்னு வருது. கணவராங்க ஐயோ அம்மான்னு கத்துறாங்களே, அது உங்களுக்கு கேட்டுதா? ஆனா நாங்க சொல்லும் போது பாருங்க அப்படியே நாங்க ஊமை குத்துறோன்றத ரகசியமா சொல்றது ஒரு பெருமையாமா. ஆனா சந்தியாவுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், தன்னுடைய சுயசரிதையை மேடையில் பேசுவதை தவிர்க்கவும். அது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வீட்டில் அடிக்கிறதெல்லாம் இங்க பெருமையா சொல்லிட்டு இருக்கு. அது மாதிரி பழமையில மட்டும் டவுசர் போட்டா அவன் கிராமத்தை அப்படின்றீங்க. ஆனா உங்க புதுமையில டவுசர் போட்டா அவர் என்ஆர்ஐ வெளிநாட்டு ஸ்டூடெண்ட். ஆமா, ஸ்டைலா வந்திருக்காரு பாருங்க. அவன் அவ்வளவு ஆளுங்க இந்த முடுக்கும் டவுசரை போட்டு போறான். அப்ப நாங்க எது செஞ்சாலும் கிராமத்தில் கோமணம் கட்டினா ஒரு கிராமத்துக்காருங்க கோமணத்தை கட்டிக்கிட்டு, நாங்கள் இடுப்பில் கோமணத்தை கட்டின கிண்டல் பண்ணீங்களே, இன்னைக்கு எல்லாரும் மூக்கில் கோமணத்தை கட்டிட்டு வந்தீங்களா மாஸ்க்குன்னு. இதுக்கெல்லாம் என்ன செய்ய சொல்றீங்க? ஒண்ணுமே சொல்ல வேணாம் நீங்க. அன்னைக்கெல்லாம் நாங்க நொண்டி விளையாடணும், பாண்டி விளையாடணும், பரமபத விளையாடணும். நாங்க தாயம் தான் எனக்கு பிடிச்ச விளையாட்டு. நடுவர் அவர்களே சத்தியமா சொல்றேன், நான் நொண்டி சூப்பரா விளையாடுவேன். பரமபதத்துல நான் விளையாடுறதுக்கு நிகர் யாருமே கிடையாது. தாயத்துல நானும் சந்தியாவும் ஒண்டியா மோதலாம். அந்த அளவுக்கு அற்புதமா விளையாடுவேங்க. என்ன ஒண்ணு, இதெல்லாம் ஒலிம்பிக்ல கிடையாது. இப்ப நடந்த ஒலிம்பிக்ல நம்மளுடைய தங்க மங்கையா இருக்கக்கூடிய சிந்து அவர்கள் தங்கத்தை வென்ற அடுத்த நாள் அவங்க பண்ண விஷயம் என்ன தெரியுமா? பால் குடத்தை எடுத்திருக்கிறாங்க. புதுமையில இந்த கையில தங்கத்தையும் அடுத்த நாள் பால் குடத்தையும் எடுக்கிறோம்னா பாரம்பரியத்தையும் நாங்கள் பின்பற்றுகிறோம்ன்றது தாங்க உண்மை. நிறைய விஷயம் சொல்லிட்டு போனாங்க. 6 குளத்தெல்லாம் வந்து வெட்டிட்டீங்க, இன்னைக்கெல்லாம் என்ன இருக்கு? அதெல்லாம் வித்தது நானா சந்தியாவாங்க? அன்னைக்கு இருக்கிற தாத்தாவும் பாட்டியும் வித்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிறவர்கள் அதை மீட்டெடுக்க பார்த்துட்டு இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஐயனார்னு ஒரு ஆசிரியர் நடுவர் அவர்களே, தண்ணி பஞ்சமாயி ஊரெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுச்சு. ஆனா அந்த தனி ஒருவரா இருந்து 4 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு ஒரு தனி வனத்தையே உருவாக்கி இருக்காருன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுமையோடைய பெருமை. வாழ்க்கையிலே ரொம்ப கொடுமையா இந்த ஆரோவில்ல, பாண்டிச்சேரி ஆரோவில்ல வெளிநாட்டுக்காரர் வந்து நம்ம தமிழ் மூலிகை செடியெல்லாம் வளர்த்து அதனுடைய பாரம்பரியத்தை அவர் வளர்க்கிறார். வெளிநாட்டுக்கார் வந்து நம்முடைய தமிழ் மரபுப்படி நம்மகிட்ட இருக்க ஆயுர்வேத மருத்துவம்லாம் எதுல இருக்குன்னு சொல்லி அவர் விளக்குற அளவுக்கு நம்ம மறந்து போயிட்டோம். அதெல்லாம் எங்க புதுமையில கிடைக்குதுங்க. எங்க வாழ்க்கையிலே கொடுமையான விஷயம் தெரியுங்களா? பசின்னு வந்தா 10ம் பறந்து போயிடும். இங்க இருக்கிறவங்களே நல்லா உணவெல்லாம் சாப்பிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளுடைய நகைச்சுவையை நல்லா ரசிக்கிறாங்க. பசிய கூட என்னன்னு சொல்றாங்க? கொலை பசின்றாங்க. உணவகத்துக்கு பேர் கொலை பசின்னு வச்சிருக்கிறாங்க. நாம் செய்யக்கூடிய தொண்டிலே மிகப்பெரிய தொண்டு பசின்னு வரவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய உணவு தான். அன்னைக்கெல்லாம் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சங்கம் வைத்து தமிழை மட்டும்தான் வளர்த்தார்கள். ஆனா இன்னைக்கு எத்தனையோ என்ஜிஓஸ் இருக்குங்க. ஏதாவது ஒரு உணவு மீந்துடுச்சுன்னா கூட அதை கலெக்ட் பண்ணி இல்லாதவர்களுக்கு வழங்குறாங்க. கொரோனா நேரம் யார் சம்பாதிச்சாங்க? ஆனால் இன்றைய இளைஞர்கள்லாம் தான் யாருக்கு என்ன தேவைன்னு தேடி போய் கொடுத்தாங்கன்னா அதுதான் இன்றைய புதுமையினுடைய பெருமை நடுவர் அவர்களே.
ஒன்றும் இல்லைங்க, சில விஷயங்கள் தாங்க. அன்னைக்கு இருக்கிற காலமே வந்து அற்புதமான காலம், இன்னைக்கு எதுவுமே சரியில்லை அப்படின்னாங்க. அன்னைக்கு பாரதியார் சொன்னாரு, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொன்னாரு. அன்னைக்கே பாரதியார் சொல்லியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அன்னைக்கே 4 களவாணி பையன் இருந்திருக்கான்னு அர்த்தம். அன்னைக்கு அதை வெளிக்காட்டுவதற்கு ஊடகங்கள் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, கேட்கறதுக்கு எவனும் கிடையாதுன்னு அவன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தான். இன்னைக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணா அது ஊடகத்தின் வாயிலாக வெளிவருமோன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இன்றைய தலைமுறை தாங்க. கிரைண்டரு, மிக்சி எல்லாமே வந்துருச்சு அப்படின்னாங்க. அன்னைக்கு ஆட்டாங்கல் இருந்தது, அம்மிக்கல் இருந்தது, ஆனா அன்னைக்கு கிரைண்டர் இருந்ததா, மிக்சி இருந்ததா? அது இல்லை. அதனால் நீங்கள் பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்துவது கிரைண்டரா, மிக்சியா, ஆட்டாங்கல்லா, அம்மிக்கல்லான்றது நாகரிகம் கிடையாது. அன்னைக்கு அதை பெண்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும்னு இருந்தது. இன்னைக்கு ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தழைக்குமாம்னு பாரதியாருடைய கனவெல்லாம் இன்னைக்கு மெய்யாகி இருக்குன்னு சொன்னா அது இன்றைய புதுமையினுடைய பெருமை. நடுவர் அவர்களே, இன்றைய பண்பாட்டின் நிறம் மாறி இருக்கலாம், ஆனால் குணம் ஒரு பொழுதும் மாறாது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளைய தலைமுறை பேச்சாளர்கிட்ட எவ்வளவு திறமைகள் பாருங்க. அவங்களாம் வெவ்வேறு துறை சார்ந்தவங்களும் இந்த பட்டிமன்றத்துக்கு வரணும். வந்தால் தான் பட்டிமன்றத்தில் புது புது விஷயங்கள் வரும்ன்றிருக்கலாம். இந்த மாதிரி இளைய தலைமுறை மேடைக்கு வரணும் அப்படின்றது ரொம்ப அழகா நித்யா அவர்கள், சந்தியா, அன்னபாரதி, சிங்காரவேல் ஐயா எல்லாரும் சிறப்பாக பேசியிருக்காங்க. இப்போ இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் அவர் அழகா பேசுவார் அப்படின்ற உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் இன்னைக்கு பழமைக்கு என்ன புதிய விஷயத்தை கொண்டு வர போறார் அப்படின்றலாம் நீங்க ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து ராஜ் மோகன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க. ஆஹா ஆஹா, என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு துணிவு, என்ன ஒரு கனிவு. இந்த மானிட்டர் கொஞ்சம் சவுண்ட் வைங்க சார். ஆள் இருக்கீங்களா சார்? ஹலோ ஹலோ, இந்த மானிட்டர் கொஞ்சம் சவுண்ட் வைங்க சார். மானிட்டர் ஒரு ரூபாய்க்கு வைங்க, கோயில திருப்பி தரேன். ஹலோ ஹலோ. ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், வட இந்திய சகோதரர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்று அவர்களே சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி தாய்மொழி என தாயோடு சேர்த்து சொல்வோம். தாய்க்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, என்னதான் ரஜினிகாந்த் எந்திரனா இருக்கலாம், ரஜினிகாந்த் எந்திரனா இருக்கலாம், கமலஹாசன் விக்ரமா இருக்கலாம், விக்ரம் அந்நியனா இருக்கலாம், அஜித் விசுவாசமா இருக்கலாம், இளைய தளபதி விஜய் பீஸ்டா இருக்கலாம், ஏன் தனுஷ் படிக்காதவனா இருக்கலாம், சிம்பு வல்லவனா இருக்கலாம். ஆனா அவங்க யாருமே எங்க நடுவர் மாதிரி நல்லவனா இருக்கவே முடியாது. நடுவர், உனக்கு உடனே கூகுள் பேல அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டுறியா, ஏன்னா அப்புறம் மறந்துடுவேன் சம்பளத்தை. பழமையா புதுமையா, உணவிலும் உணர்விலும் பழமைக்கு பக்கத்துல வர முடியுமாங்க உங்க புதுமை? ஆமா, அவ்வளவு வாட அடிக்குது. என் வருத்தம் எல்லாம் சும்மா இல்ல, உண்மையிலேயே பழமையில பேசும்போது என்ன சொன்னாங்க, ஒரு சுத்தமா சமைக்கிறீங்களா, உங்க சமையல சுத்தம் இருக்கா அப்படின்றாங்க. வீட்டில் இந்த அன்னபாரதியெல்லாம் அரிசியவே சோப்பு வச்சா கழுவுது, ஏன்னா சுத்தமா சமைக்குதான். சாம்பார்ல பெர்ஃபியூம் அடிச்சா வைக்க முடியும்? வெரி சாரி. ஆனா உலகத்திலேயே ஒரு நிகழ்ச்சி பார்த்தா சிந்திக்கலாம், ஒரு நிகழ்ச்சி பார்த்தா சிரிக்கலாம். உலக வரலாற்றிலேயே ஒரு சமையல் நிகழ்ச்சி மூலமாக ஒட்டுமொத்த தமிழ் உலகத்தையே சிரிக்க வச்சாங்கன்னா அது குக் வித் கோமாளியில ஐயாவுடைய நிகழ்ச்சி. ஒரு வார்த்தைங்க, அண்ணன் சொல்லலாம், முத்துன்னு சொல்லலாம், முத்து நாவ் அப்படின்னு ஒரே ஒரு டிஜே அந்த ஒரு குரல் போடாரு பாருங்க. என்னென்ன காமெடி, ஸ்டாண்ட் அப் காமெடி மட்டும் தான் சொன்னாரு நம்ம அண்ணன் சிங்காரவேலு. உலக வரலாற்றிலேயே ரங்கநாதன் தெருல 20 ரூபாய்க்கு ஒரே ஒரு மான்குட்டியை வாங்கி ப்ராப்பர்ட்டி காமெடி பண்ணது நம்ம ஆள் தான். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு வளர்ச்சி, ஊடகங்கள் வளர்ந்துருக்கு, மகிழ்ச்சி. ஆனா குடும்பம், பழமையான ஒரு குடும்ப அமைப்புக்கு பக்கத்துல வர முடியுமா? தலைப்புக்கு வந்துட்டேன், வரேன். இன்னைக்கு எப்படிங்க இருக்கு குடும்பம்? குடும்பமா இருக்கா? நடுவர் அவரே, ஒரே ஒரு கேள்வி. நான் ரொம்ப நாள் கழிச்சு உங்களுக்கு போன் பண்றேன். ஆமா, நீங்க பாசமா முதல்ல எடுத்தோன்னே என்கிட்ட என்ன கேள்வி கேட்பீங்க? சாப்பிட்டீங்களான்னு. அடுத்து என்ன கேட்பீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்களா, இப்படிதானே சார்? இதான உலக நியதி. யாருக்கு போன் பண்ணாலும் எப்படி இருக்கீங்க அப்படிதான் கேட்போம். ஆனா இந்த பொண்டாட்டி புருஷனுக்கு போன் பண்ணா எப்படி இருக்கீங்க கிடையாது, எங்க இருக்கீங்க? அங்கேயாவது பரவாயில்ல, எங்க வீட்டுல ஏன் இருக்கீங்க
இப்படி ஆகி போச்சு நிலவரம். கேட்டா புதுமையான குடும்பம். அந்த காலத்துல பழமையான குடும்பத்துல வீட்டுல தாத்தா பாட்டி மாமா அத்தை எல்லாரும் சேர்ந்து கூட்டு குடும்பமா வாழ்வோம். இன்னைக்கு வீட்டின் பெயர் அன்னை இல்லம், அன்னை இருப்பதோ முதியோர் இல்லம். குட்டி பையன் வீட்டுக்கு வரான், பேசுறதுக்கு ஆள் துணை யாரும் கிடையாது. அப்பா ஆபீஸ்ல பிஸி, அம்மா சீரியல்ல பிஸி, அக்கா அண்ணன் தம்பி எல்லாரும் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் பிஸி. குழந்தை டிவியை போடுது, டிவியில கார்ட்டூன் நெட்வொர்க்ல சிங்கம் பேசுது, புலி பேசுது, யானை பேசுது, என்னைக்கோ செத்த போன டைனோசரஸ் பேசுது. நாதாண்டா கரடி, வருத்தப்படாத கரடிகள் சங்கம்னு கரடி எல்லாம் பேசுது. ஓஹோ என்னடா அவங்க, அடடடா. நானும் பேசிக்கலி ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் தான், பட் தேவைப்படும் போது வச்சுக்கிறோம். ஆக அந்த கரடி குரல் நீங்க தாங்கிறது இன்னைக்கு தான் தெரிஞ்சது நடுவர் அவர்களே. உண்மையிலேயே வாயில்லாத ஜீவன்கள்லாம் பேசுது, வாயுள்ள மனிதர்கள் பேசாம இப்படி முடக்கு தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்களே, என்னங்க புதுமை. ஒரு அநியாயத்தை பாருங்க சார், பழைய அணி பேசிக்கிட்டு இருக்கு, புது அணி தண்ணியை குடிச்சுக்கிட்டு பேசுறதுனால தான் குடிக்கணும். இந்த நிறைய நண்பர்கள் வந்திருக்கீங்க. விஜய் தொலைக்காட்சியில மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சி பார்த்திருப்பீங்க. நன்றி, போய் கலந்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமா. அதுல போயிட்டு உடனே மைக்க நீங்க உங்க வீட்டுக்கார மாட்ட கொடுத்துருங்கட்டாங்க. எனக்கு திக்குச்சு மேடம், ஏன்னா என் ஒய்ஃப் எப்ப என்ன சொல்லுவான்னு தெரியாது, நம்பி கொடுத்தேன். அதுல கேட்டாங்க, சொல்லுங்க உங்க புருஷன் ராஜ்மோகனை பத்தி சொல்லுங்கன்னு நம்ம மாக்காப்பா கேட்டாப்ல. நான் நினைச்சேன் என் வீட்டுல யூடியூப்காக ஒரு 3000 புக்ஸ் இருக்கு, அதை பத்தி சொல்லுவாளோ, இல்ல என் வீட்டுல வந்து இந்த புத்தக கண்காட்சி எல்லாம் வாங்கின மாநில அளவுல பரிசு இருக்கு மேடம், அதை பத்தி சொல்லுவாளோ. வெயிட் பண்றேன். மைக் எடுத்து என் பொண்டாட்டி சொல்றா, 6 கோடி பேர் பாக்குற விஜய் டிவில சொல்றா, இத இருக்காரே ராஜ்மோகன், அவரு காலையில குளிக்கும் போது வசீகரா பாட்டு கேட்டே தான் குளிப்பான்னு. பெரிய உலக சிந்தனை. அடுத்து ஒரு கேள்வி, புது அறிவு கேள்வி கேட்டாங்க. இவ தப்பா பதில் சொன்னா எனக்கு தண்டனையா, பாத்தீங்களா புதுமைய. அவட்ட கேட்டாங்க, மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவு? தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவ சொல்றா, மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது என் புருஷ காசே கொடுக்காம மீடியான்னு போய் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாருட்டா. எங்க இருக்கு இன்பம்? ஏங்க ஏன் சார் குடும்பத்தை குடும்பம் ஏன் தெரியுமா சொல்றோம்? புருஷன் பொண்டாட்டிக்கு, பொண்டாட்டி புருஷனுக்கு, பெரியவர்கள் குழந்தைக்கு, குழந்தைகள் பெரியவர்களுக்கு கொடு இன்பம், அதுதாங்க குடும்பம். அது படமையில தாங்க இருந்தது. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. குழந்தைகள் கிட்ட பேச முடியுமா? எங்க அப்பாவுடைய சைக்கிள் பில் சத்தம் கேட்டா பாதி சாப்பாடுல நல்லா எடுத்து பாட புத்தகத்தை திறந்து உட்கார்ந்துருவேன். இன்னைக்கு என் மகன் தமிழ்ல மார்க் கம்மி, அட பாவி, ராஜ்மோகன் பிள்ளையா இருந்து தமிழ்ல மார்க் கம்மியா மார்க் வாங்கிட்டியே, ஏன்டா அப்படி பண்றேன்ற. அவன் என்ன சொல்றான்னு எனக்கு புரியல. ஹாப்பா தெரியாம பண்ணிட்டான். அட பாவி, ஏன்டா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி அவ்வளவு சாப்பாடு சாப்பிட்டே சோறு தானே திங்கிற, நான் திங்கா டிஃபா. இவங்கிட்ட எல்லாம் எப்படி பேசுறது? உங்க வீட்டுல அப்படி நான் எங்க வீட்டுல எங்க பாப்பா மிரட்டுறேன், என் பேரை கேட்டா நீ ஒண்ணுக்கு போயிடுவ, உங்க பேர் என்ன டாய்லெட்டா அப்படின்னு. அப்ப யாரும் இன்னைக்கு உள்ள பசங்கிட்ட ஒண்ணு சொல்லணும். அன்னைக்கு எங்க வீட்டுல உள்ள ஒரு கத்தி இருந்துச்சு சார், இதை எடுத்து அதுல காட்டினேன். இது அம்மா பட்டா கத்தி, படலைனா பட்டா கத்தி, ரெண்டா ஒடிச்சு போட்டேன். அவன் விளாண்டுக்கிட்டே இருக்கேன், எப்பா நாய் வாழை பிடிக்காத, நாய் வாழை பிடிக்காத, கடிக்கும், வாள் எப்படி கடிக்கும். சாரி, ரெண்டோட கௌரவமான தப்பிச்சிருக்கலாம். மூணாவது நான் ரொம்ப கைதிட்டு வாங்கிட்டு நானே அவமானப்பட்டு அல்லோலப்பட்டேன். இல்ல, ஆனா ஐயா பேசும்போது அவர் மேல நமக்கு மரியாதை அதிகமாயிட்டே போகும். உண்மையிலேங்க அவர் வீட்டுல 10,000 புத்தகத்தை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அன்னைக்கு அவர் எழுதுனதை நான் சும்மா காப்பி அடிச்சதா பாயிண்ட் இருக்குமான்னு புக்கை பார்த்து படிக்கிற மாதிரி இருந்தது. அவர் பேரு மட்டும் முத்து கிடையாது, கையெழுத்து முத்து முத்தா எழுதக்கூடிய பெரிய அறிவாளி. நமக்காக கோமாளிவா நம்மள சரி நல்ல ஒரு கைத்தட்டல் தாங்க, அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். இந்த கைத்தட்டல் கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமா ஐயா, கூல் பேல் அனுப்பிட்டேன். பெரியவங்களுக்கு ஒரு மரியாதை தானே அண்ணனுக்கு. அந்த காலத்துல பெரியவங்களை பார்த்தா, தாத்தாவை பார்த்தா, பாட்டியை பார்த்தா கையெடுத்து கும்பிடுவோம் மேடம். அன்னைக்கு ஒரு பேரை வரான், தாத்தா வாத்தியார வர ரேன்ஸ் உள்ள போ. டேய், வாத்தியார பார்த்தா ஸ்டூடெண்ட் தான் பயப்படணும், நான்லாம் உள்ள போக மாட்டேன். தாத்தா ஊருக்கிட்ட தாத்தா, நீ செத்து போயிட்டு தான் நான் 4 நாள் சொல்லி லீவ் வாங்கியிருக்கேன், உள்ள போன்ட்டான். எங்கெங்க இருக்கு புதுமையில மரியாதை? இங்க வந்து ஜல்லிக்கட்டு. ஒரே ஒரு கேள்வி மேடம், நீங்கள் உலகத்துல எங்க வேணா போங்க, போலி டாக்டர் பார்க்கலாம், போலி வக்கீல் பார்க்கலாம், போலி நடிகர் பார்க்கலாம், போலி பணக்காரன் பார்க்கலாம், போலியான ஒரு விவசாயியை உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுதான் பழமைக்கு பெருமைங்க. அன்னைக்கு விவசாயின்றவங்க யாருங்க? இந்த மண்ணை தனது மகளாக நினைத்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பழமை மாறாத அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்றோம் பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எந்த உரமும் போடாம நல்ல சாப்பாடை விளைவிச்சாங்க, நம்ம உடல் உரம் மாதிரி இருந்தது. இன்னைக்கு ஸ்விக்கில என்னென்னவோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம், உடம்புல அவ்வளோ கேடு வருது.
சரி ஹாஸ்பிட்டல் போனா அங்கேயாவது ஒரு நல்ல ஒரு உணர்வுக்கும் உணவுக்கும் நல்ல விஷயம் ஏதாவது இருக்கு? ஒன்றும் இல்லை. போய் டாக்டர் கிட்ட போய், டாக்டர் சாயந்தரம் 6 மணிக்கு மேல எல்லாம் 2 தெரியுது டாக்டர், அதுக்கே ஒரு 7-8 பேர் வந்திருக்கீங்கன்றாரு அவரு. போச்சா? இன்னொரு திரும்ப உட்காரன் டாக்டர்கிட்ட. டாக்டர்கிட்ட நீங்க எதையுமே மறைக்க கூடாது, நீங்க நர்ஸை மறைக்க, இங்கே கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. அவன் அப்ப யாருமே ஒன்றும் சொல்ல முடியாது. அமைதி அமைதி. ரெண்டு பேர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது நண்பர்களே. 2 பேர்கிட்ட பொய் சொல்லக்கூடாதுங்கய்யா. யார் 2 பேர்? கெஸ் பண்ணுங்க. யார்கிட்ட பொய் சொல்லக்கூடாது? டாக்டர், அப்புறம் பொண்டாட்டியா, வக்கீலா? ஐயா பொண்டாட்டி ரெகுலர் போய் தாங்க சொல்லணுங்கய்யா. நியூ இயர் அன்னைக்கு 2020 திறந்த அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு விபூதியை போட்டு சாமி கும்பிட்டு உட்காந்துருக்கான். இந்த வருஷமே நான் போய் சொல்லக்கூடாது கடவுளேன்ட்டு உட்காந்துருக்கான். உடனே மனைவி பக்கத்து, எங்க என் சேலை எப்படி இருக்கு? எடுத்தோடனே போய் சொல், நல்லா இருக்கு, தேவதை மாதிரி இருக்கு. ஆனா மனசுக்குள்ள தேவாங்க மாதிரி இருக்கு நினைப்பேன். ஆனா சொல்ல முடியுமா? ஆனா உண்மை சொன்னாலும் பிரச்சனை தாங்க. இது பொதுவாகவே பெண்கள் மேடம் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவா சொல்லுவாங்க. ஏங்க எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸே பிடிக்கல, ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டானுங்க. ஏங்க இந்த ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களே, நம்ம வீட்டு பக்கம் வந்தா நடக்கிறதே வேற. உங்க அக்கா அவங்கெல்லாம் எனக்கு பிடிக்காது, உங்க சித்தி அப்படிம்பா. நம்ம ஆளுங்க ஆண்கள் அப்படி கிடையாது, உண்மையை பேசுறோம். ஏங்க உங்களுக்கு என்ன பிடிக்குமா? என்ன அப்படி கேட்ட? உன்னை மட்டுமா பிடிக்கும்? உன் தங்கச்சியும் பிடிக்கும், சண்டாலா உன் ஃப்ரெண்ட்ஸையும் பிடிக்கும். தப்பா சொல்லிங்க, உண்மையை சொல்லி இப்படி குடும்பம் நடத்த முடியுமாங்க? அந்த காலத்துல வீடுன்னு ஒண்ணு இருந்தா, வாசல்னு ஒண்ணு இருந்தா, பக்கத்துல திண்ணை இருந்தது, வழிப்போக்கர்கள் இளைப்பார், அங்க ஒரு பானையில தண்ணி இருந்ததுங்க. இன்னைக்கு வீடு வாசல் திண்ணை எங்கேயாவது பார்க்க முடியுமா? முன்னாடி இருந்த திண்ணையை வெட்டி எடுத்துட்டு போய் பின்னாடி வச்சுட்டாங்க, அதுக்கு பேர் பால்கனி. நல்லா கவனிங்க, அதுல பாலும் இருக்காது, கனியும் இருக்காது, பேரு மட்டும் பால்கனி. நடுவர் அவர்களே, உலகத்திலேயே கடிக்க முடியாத கனி என்ன தெரியுமா? என்னது? பால்கனி. சரி கிளம்புவோமா? இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு நான் பேசாம பிளம்பிங் வேலை வச்சு பொழைச்சுக்கிறீங்க. இல்லைங்க, ஒரு பொது அறிவுக்கு ஊரெல்லாம் உலகமெல்லாம் போய் பேசுறீங்க. ஏன்னா அவர் சொல்ற மாதிரி எல்லாமே முரண்பாடத்தான் சார் இருக்கு. வாத்தியார் ஒருத்தர் போட்டு அடி நட்டு வெளுத்து சட்டை கிழிச்சிட்டு 4 பெரம்பு உடஞ்சு போச்சு சார். 4 பெரம்பு அவ்வளோ அடி அடிச்சிருக்காரு. அன்பா இருக்க கத்துக்க, அவ்வளோதாங்க. ஓ என்னையா சோக்கு பங்குனி மாசம் முடிஞ்சு, மார்கழி மாதம் கை தட்டுறீங்க. ஆனா நீங்க உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் போய் பேசி வந்திருக்கிற நம்ம நடுவர் எல்லா ஆறுகளையும் பார்த்திருப்பாரு. உங்களால குதிக்க முடியாத ஆறு என்ன ஆறு? என்ன ஆறு? 66. மா நேர காலம் சேரல நினைக்கிறேன். அது எனக்கா இல்ல ஆடியன்ஸுக்கான்னு தெரியல. இல்ல எந்த ஆறுல வேணா நம்ம சகவாசம் வச்சுக்கலாம், ஆனா நம்மளுக்குள்ள வரக்கூடாது தகராறு. உட்கார முடியாத தர என்னது? உட்கார முடியாத தர புளியோதரை. கோவம் வருதா? அப்ப நான் எவ்வளவு கோவப்பட்டிருப்பேன். ஐ எம் சாரி சார். ரொம்ப நேரம் டிவியை பார்த்தா கண்ணில் தண்ணி தனியா வருது. தண்ணி ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணில் டிவியா வருதா சார்? சும்மால இந்த தொழிலுக்கு நானும் 66 67 பிளேட் வச்சிருக்கேன் பைக்குள்ள, போட்டுக்கிட்டே இருப்பேன். சூப்பருங்க. சினிமாவை பாருங்க, இந்த காலத்துல சாப்பாடு சம்பந்தமா அந்த காலத்துல ஒரு பாடல் வந்தாலும் 1000 வருஷம் நிக்குங்க. கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும், அப்படி இருக்குங்க. அந்த ஒரு பாடல் வந்து 1000 ஆண்டுகள் கழித்து கேட்டாலும் இன்னும் சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு பாடல்ல உணவை பத்தி பெருமையா எங்கேயாவது சொல்றாங்களா? ஒண்ணுமே கிடையாதுங்க. சினிமாவை எடுத்துக்கங்க, உறவுகளை பத்தி ஏதாவது பெருமையா சொல்றாங்களா? அதோடைய தலைப்புகளை பாருங்க. அன்று மணந்தாள் மகாதேவி, அன்று குடியிருந்த கோயில், அன்று தாய்மண்ணே வணக்கம். அப்படி இன்னைக்கு பேர் எப்படி வைக்கிறாங்க? நான் வேற மாதிரி பா, வெடிகுண்டு முருகேசன், நெல்லை சுப்பையா. இல்ல சொல்றேன், ரொம்ப நேரமா அவரு, ஆமா அவர் ஒரு வேற மாதிரி தான். இல்ல இவர் வேற மாதிரி இல்லையா? அவங்க அப்பா மாதிரி இருந்தா விளங்காதா? என்னங்க சார்? ஏண்டா தலையில என்ன வைக்கல, அடுத்து வேண்டா பாத்ரூம்ல கப்பு வைக்கல, வரிசை ஒண்ணுனா வரும். யாழோட செருப்பை காணோம், நான் என்ன பண்றது அதுக்கு? இப்படி எல்லாம் வச்சு கொடுமைப்படுத்தி இதயத்திலிருந்து ஒண்ணு சொல்றேங்க, சத்தியமா பட்டிமன்றத்துக்காக நான் பேசவே இல்லைங்க, அந்த தலைப்புக்காக பேசவே இல்லைங்க. இங்க உணவு திருவிழா, நூற்றுக்கணக்கான ஸ்டால், அதிவேக சமையல், ஆரோக்கிய சமையல், அடுப்பில்லா சமையல், அனைவருக்கும் சமையல், 100 கணக்கான ஸ்டால்லையும் அவ்வளோ சாப்பாடுகள் வாங்கி சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தால நாங்க போட்டிருக்கோம் இந்த சட்டை. இது நாங்க கிடையாது, கழட்டிடுவோம். நகை நட்டு நாங்க கிடையாது, கழட்டிடுவோம். ஆனா நம்ம சாப்பிடுறோம் பாருங்க சாப்பாடு, ஒவ்வொரு வேளையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் உள்ள போய் ரத்தம் சதை ஆற்றலாம் மாறி வெளியில வந்து நான் வளர்ந்து நிக்கிறேன். பிறந்தப்ப 3 கிலோ தான் இருந்தேன், இன்னைக்கு எவ்வளவு வெயிட்னு சொல்ல மாட்டேன், அது ராணுவ ரகசியம். ஆனா இவ்வளோ பெரிய உடலை உருவாக்குனது யாருங்க?
ஒவ்வொரு வேளை உணவையும் நீங்கள் சாப்பிட காரணமாக இருக்கக்கூடிய அந்த உழவன் தாங்க, அந்த விவசாயி பெருமகன் தாங்க இந்த உலகத்தை வாழ வைக்கும் தெய்வம். இந்த கைத்தட்டெல்லாம் பத்தாது, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாலுக்கு முன்னாடியும் உலகெங்கும் வாழக்கூடிய ஒரு விவசாயி இருக்கான் பாருங்க. ஆனா அவன் பதிலுக்கு எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? உங்களுடைய நீங்க மேடம் சொன்னீங்களே கிரைண்டர், என்னன்னோ சொன்னீங்களே ஃப்ரிட்ஜ், வேற என்ன மேடம், வாஷிங் மிஷின், இது எந்த மிஷினுமே அவர்கிட்ட இல்லை மேடம். அவர் கையில் இருந்தது கரம், அவர் மண்ணுக்கு போடவில்லை உரம், அவரால் வளர்ந்தது மரம். ஒவ்வொரு விவசாயியும் அந்த பழைய பண்பாடும் இந்த மண்ணுக்கு கிடைத்திருக்க வரம் வரம் வரம். ஐயா பத்திரிக்கை வைக்கும் போது மஞ்சள் வச்சு கொடுப்போம், பிள்ளை சமைஞ்சிருச்சுன்னா மஞ்சள் நீராட்டு விழா, மஞ்சள்லேயே குளிப்பாட்டுவாங்கய்யா. அந்த கழுத்துல மஞ்சள் கட்டுற அந்த ஒரு சடங்கு இருக்கு பாருங்க, சங்க இலக்கியத்திலிருந்து கொண்டாடுறோம் மஞ்சளுடைய மகிமை. ஆனா இன்னைக்கு மஞ்சள் பையை தூக்கிட்டு வர்றத ஊர் நாட்டாம்பாங்க, அவர் கிடக்கிறாருப்பா அந்த ஆள் ஒரு கிராமத்தால் பாம்பாங்க. ஆனா 2019 கொடிய கொரோனா வந்து உலகம் முழுக்க ஒரு தொற்று நோய் வந்தபோது ஒட்டுமொத்த உலகமும் மஞ்சள் தெளிங்க, மஞ்சள் தெளிங்க, சானிடைஸ் பண்ணுங்க, சுத்தமா இருங்க, சுகாதாரமா இருங்கன்னு சொல்றாங்க. இன்று இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு அன்றே இதையெல்லாம் கொடுத்த அந்த பழமையை, அந்த பழைய பண்பாட்டை நீங்கள் நேசிக்க வேண்டும், பூஜிக்க வேண்டும். எனவே உணவிலும் உணர்விலும் உடலிலும் உள்ளத்திலும் இல்லத்திலும் உலகெங்கிலும் இன்றும் என்றும் என்றென்றும் வாழப்போவது பழமையே என்று சொல்லி நல்ல வாய்ப்பை தந்த நடுவருக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையாக சொன்னார் பார்த்தீங்களா? விவசாயியை நீ நேசிங்க. அதாவது உன் வலியை, நம்ம மேலே வர்ற வலியை, உன் வலியை உணர்ந்தால் நீ மனிதன், நீ உயிரோடு இருக்கிறாய். உன் வலியை உணர்ந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய். பிறர் வலியை நீ உணர்ந்தால் உணர்வோடு இருக்கிறாய். அதனால நீ விவசாயியை, நீ விவசாயியோட வலியும் தெரிஞ்சுக்க. இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி உணவும் உணர்வும், உணர்வும் இருக்கணும் சார். பழைய ஆள் அவங்களை மதிங்க, அவங்க யாருக்காக எல்லா காலமும் ஒரு ஆளை முடிஞ்சிடும். விவசாயிக்கு மட்டும் ஊழல் இல்லாத ஒரு துறை இருக்குன்னா அப்படின்னார். ரொம்ப அழகு. பழமையில் அவ்வளோ பொக்கிஷம் இருக்கு சார். பழமையை போட்டுருங்க. அதாவது கடினமாக உழைக்கிறீங்க நீங்களாம், ஆனால் அவங்கெல்லாம் கவனமாக உழைத்தவர்கள். ரெண்டுக்கு வித்தியாசம். கடினமாக உழைப்பதும் கவனமாக உழைப்பதற்கும். இருந்தாலும் உங்கள் குழந்தை பேசுறது என்னென்ன நக்கல், என்னென்ன கிண்டல் பண்ணுது. ஸ்கூலில் போய் சார்கிட்ட போய் எல்கேஜி பையன், சார் என்ன ரெஸ்ட் ரூம் போகிறதா, இனிமேல் இப்படி காமிக்காது, அது நல்லா இல்லை. இனிமேல் உனக்கு ரெஸ்ட் ரூம் வந்துச்சுன்னா விசில் அடிக்க போகிறேன்னு சொல், நான் புரிஞ்சுக்கிறேன். சரிங்க சார், சரிங்க சார். ஓ சார் விசில் அடிக்க போகிறேன், அந்த அருக்கு பார்த்து ரொம்ப அடிச்சுட்டு வா, முடிஞ்சு சம்பவம். அன்னைக்கு நைட்டு அவங்க பாட்டி பக்கத்தில் படுத்திருந்தேன். 1:30 மணிக்கு பாட்டி எழுப்பி, பாட்டி விசில் அடிக்க போறேன் அப்படின்னா, எல்லாம் தூங்குறாங்க, இப்போ நீ விசில் அடிச்சா எல்லாம் எந்திரிச்சிருவாங்க, நீ மெதுவாக என் காதில் வந்து அடி பாப்புனுச்சு. ஏண்டா ஒரே குழு குழுன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தியா? எதை செஞ்சாலும் ஒரு விதண்டவாதமாக பேசுறதாங்க உங்கள் காலம். குழந்தைகளுக்கு அதான் பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடி லொல்லு முளைச்சிது, மீசம் முளைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளவு சுட்டித்தனம். பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை, எதை எடுத்தாலும் கிண்டல் அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்தளிச்சு. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுங்க, பெரியவங்களுக்கு சின்னவங்க மாதிரி மனைவி கொடுங்க. போல மனைவி கொடுக்குறாங்க மாதிரி, எங்கே உங்கள் வீட்டுக்காரர் அங்கே கிடக்கு, அதனால் உரலா சார். மம்மி ரிட்டர்ன்ஸ் ஒரு படம் வந்துச்சு. மம்மி ரிட்டர்ன்ஸ் படம் வந்த மாதிரி இந்த ஆரோக்கியம் வேணும்னா பெண்களுக்கு மறுபடியும் அம்மி ரிட்டர்ன்ஸ் வரணும். அம்மி அரைக்கணும். ரைட், நான் அரைச்சிக்கிட்டு நான் மட்டும் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஆஹா, அம்மி அரைக்கிறதும் போட்டோ எடுக்கிறாங்க அண்ணன், ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பட்டிமன்றத்தை நிறைவு பேச்சாளர் அவர் பேசியவுடன் நான் ஒரு 5 நிமிட முடிவுரை சொல்லுவேன். ஆமாம், வெரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏதோ எனக்கு தெரிஞ்ச சொல்லுவேன், அதையும் கேட்டு போனேன், நல்லாயிருக்கும். இப்போ பட்டிமன்றத்தின் நிறைவாக உணவிலும் உணர்விலும் புதுமைதான் எல்லாரும் மக்கள் ஏற்றுக்கிறாங்க, நல்லதும் கூட அதான் என்று சொல்லி நெல்லை சுப்பையா அவர்கள் 5 பக்க நோட்டோடு வந்து கொண்டிருக்கிறார். பா என்ன இவ்வளவு ரெடி ஆயிட்டாரு? ஒரு அதை எடுத்து விசாரி, இதை எடுத்து விசாரி, பெல்ட் தூக்கி. 1000 ஆண்டுகள் ஆகுமாம் கடலிலே ஒரு முத்து உருவாக, ஆனால் 10 மாதத்தில் உருவான ஒரு அதிசய முத்து அண்ணன் மதுரை முத்து. ஐயோ, இந்த உங்க கூகுள் பே அதே நம்பர் தானே? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழுக்கும் வாழ்த்தி கொண்டிருக்கும் உங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த 3 பேர் உடம்புக்குள்ளேயும் இன்னைக்கு மருத்துவர் சிவராமனுடைய ஆவி உள்ள வந்து பேசியிருக்கு. ஆவியா? ஆமா, இன்ன வரைக்கும் ஆவியல் பேச்சா கேட்டான். அப்படி பேச என்னமோ அவங்க 3 பேர் வீட்லயும் அம்மியை வச்சு தினமும் அரைச்சி மாவாட்டுறதெல்லாம் உரலு உலக்கைய போட்டு ஆட்டி அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். ஏதோ பதார்த்த குணா சிந்தாமணிங்கிற புக்கில் சொன்ன மாதிரி தான்
அவங்க அப்படியே பழமையை பின்பற்றுறாங்க. அவர் தேரையர் வந்து பேசிட்டு போனார். பாட்டு ஏதாவது போட்டிருக்காங்களான்னார் சமையலை பத்தி. ஞாயிறு மதியம் சமையல் உனது விரும்பி நீ சமைத்திடுவாய். என்ன ஒரு புதுமை சார். நாங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு அது கூட பயம் இல்லை சார், அந்த பாட்டு தான் சார் எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா அதனாலதான் நான் நிறுத்திட்டேன். இந்த பாட்டை கேட்கறேன், நான் பால்டைல கூட குடிச்சலாம் போல சார். நடுவர் அவர்களே, ஆஹா, இஞ்சி, சண்டாளி, மஞ்சள், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தான் எனக்கு அவ கேசரியே செஞ்சு கொடுத்தா தெரியுமா. எங்க வீட்டில் உப்புமா கேட்டேன். கபசர குடிநீர் இருக்கு பாருங்க, அந்த கபசர குடிநீர்ல தான் உப்புமாவே கிண்டி கொடுத்தா. கபசர உப்புமா அப்படின்னு அதுக்கு பேர். உப்புமாவை சாதாரணமா நினைக்காதீங்க. உப்புமாவும் அத்தை பண்ணும் ஒண்ணு. எப்படி எதுவும் கிடைக்கலன்னா உப்புமா பண்ணுவாங்க, எவனும் கிடைக்கலன்னா அத்தை பண்ண தலை கட்டிடுவாங்க தெரியுங்களா. என்ன நான் கேட்கிறேன், என் குருநாதர் விசு ஒரு டயலாக் சொல்லுவார். அதே போல கொரோனாவும் கொழுந்தியா ஒண்ணுதான். எப்படி கொரோனா வந்தா எவனும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறானோ, கொழுந்தியா வந்தாலும் எவனும் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறான். ஆமா, ஓ உங்களுக்கு பிடிச்சோக்கா சொன்னா ஓண்டுவீங்க. வள்ளுவன் என்ன சொன்னான், இவன் என்ன லூசு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க. நடுவர் அவர்களே, இன்னைக்கு அருமையான தலைப்பு. அதனுடைய குருநாதர் விசு சொல்லுவாரு, கோதாவரி அந்த சமையல் கட்டுக்கில இருந்து 2 கோடை வீட்டுல 2 கிளிடி, அந்த மாதிரி இப்ப 2 ஒரு பக்கம் கிழிச்சிருக்காரு நடுவர் அவர்கள். பழமையா புதுமையா அப்படின்னு ஒரு தலைப்பு நீ கொடுத்திருக்காரு சார். இயற்கையை நம்புன காலத்துல எல்லாரும் தொன்மையை நம்புனாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னைக்கு நம்ம இயந்திரத்தில நம்பிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க சார், இன்னைக்கு எவ்வளவு அவசர உலகத்துல நம்ம வாழ்றோம். இந்த எக்மோருக்கும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பேசஞ்சர் நிறைய பேர் ஏறுவான், பார்த்துருக்கீங்களா? அங்க வெளியில சின்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்கும், அதுல அப்படியே சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே ஓடுவான் சார். அந்த சாப்பாடு பார்சலை பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் இருக்கும், கொஞ்சமாக தான் இருக்கும் சாப்பாடு. அதுக்கு எதுக்கு அவன் பார்சல் பண்ணி கொடுக்கானே தெரியல. பேசாம வரிசையில் நிற்க வச்சு ஆளுக்கு 2 வாய் ஊட்டி விட்டுடலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டான ஒரு காலத்தில் நம்ம இருந்துட்டு இருக்கோம் நடுவர் அவர்களே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு கிச்சன் எப்படி இருக்கு, மாடுலார் கிச்சன். உங்க பழைய சமையல் அறையில கைப்பிடி துணி எங்க இருக்கு, கரண்டி தோசமாவு கரண்டி எங்க இருக்குன்னு தேடிட்டு கிடந்தீங்க. ஆனா இன்னைக்கு மாடுலர் கிச்சன் சொல்லி உங்களை நாங்க மேற்படுத்திருக்கோமா இல்லையா? அண்ணன் ராஜ்மோகன் பேசினார், 10 நிமிடத்தில் பாரம்பரிய சமையல் வைப்பது எப்படி அப்படின்னு ஒரு யூடியூப் வீடியோ. அது 20 நிமிஷமா ஓடிட்டு இருக்கு. அதுக்கு இடையில ஒரு அறிவிப்பு. அந்த காலத்துலனா மண்ணெண்ணெய் அடுப்பு விறகு அடுப்புன்னு கிடந்தீங்க நீங்க ஐயா. ஆமா ஐயா, நடுவரையும் என்ன சொல்ற ஏதாவது சொல்ல கேளுங்க. ஆமா, அவர் வந்து பாயிண்ட் மறந்து போயிருக்கா பார்க்குறாரு. நான் வந்து பணத்தை மறந்துடுவானேன்னு பார்த்துக்கிருக்கேன். ஒரு தம்பி வந்து பர்ஸோட விட்டுட்டு போயிட்டாரு, பணத்தையும் மேற்படி ஐட்டங்களையும், இது ரேஷன் கார்டு, இந்த மாதிரி ஆதார் கார்டு எல்லாமே விட்டு போயிட்டாரு. பேர் வந்து ராபின் தம்பி. உடனே ராபினோட தம்பியை கூப்பிட்டு வராங்க, பேரே ராபின் தம்பி. அவர் எந்த ஊருக்காரனாத்தான் நீங்கள் அதிர்ச்சி ஆவீங்க, சத்தீஸ்கர், எங்க வட மாநிலம். நான் சொன்னது அவர் தமிழில் புரிஞ்சு எங்கே வந்து வாங்க போகிறாரு. ஜென்மத்துக்கு அவருக்கு பணம் கிடைக்க போகிறதில்ல, பரிசும் கிடைக்க போகிறதில்ல. தரமாக தேக தேக அப்படின்பார். நோ 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 பர்ஸ் பர்ஸ். அதனால் உங்கள் பக்கத்தில் இருந்தான்னா சொல்லுங்கள், ராபின் தம்பி, பேரே ராபின் தம்பி தான். ஆமாம், அதெல்லாம் என்னென்னமோ அட்ரஸ் போட்டிருக்கு சார், குண்டக்க மண்டக்க. ஆமாம், கவுஸ் நம்பர், ஆமாம் சத்தீஸ்கர் அவரெல்லாம் இருக்குது, ஆதார் கார்டு நம்பர் இருக்குது, அவ்வளோதான் சார். எனக்கு தெரிஞ்ச படிப்பை நான் சொல்லிட்டேன், வந்து வாங்கிக்கோங்க. தம்பி ஐயா வந்து வெளியே காவல்துறை அதிகாரி வச்சுருக்காங்க, பர்ஸோடு இருக்கா சார்? யாரும் வரலன்னா நான் வரேன் சார், ஏன்னா நான் 3 பிள்ளைக்காரையும் பொல போட்டணும். ஆமாம் நடுவர் அவர்களே, காலங்காலமா நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்க, இட்லியை வச்சு இட்லிக்கு மேல சாம்பாரை ஊத்துவான். இட்லி சாம்பார் அப்படின்னு அதுக்கு பேர் உண்டா இல்லைங்களா சார்? அந்த இட்லி சாம்பாருக்கு நம்ம எவ்வளவு ரூபா கொடுப்போம்? 5 ரூபா கொடுப்போம், இல்லைன்னா 10 ரூபா கொடுப்போம் ஒரு இட்லி, இல்லையா? ஆனா எங்க புதுமையில் என்ன தெரியுமா பண்ணா, இட்லியை வச்சு அது மேல சாம்பாரை ஊத்துறதுக்கு பதிலா சாம்பாரில் தூக்கி இட்லியை போட்டான் சார். இது இட்லி சாம்பார் இல்ல, சாம்பார் இட்லின்னா 100 ரூபா கொடுத்து இன்னைக்கு நம்மளால சாப்பிட்டு இருக்கான் சார், சரிங்களா? மினி இட்லி, இட்லி போச்சு சாப்பிடல அப்படின்னா அதை சில்லி இட்லி நாங்க இன்னைக்கு மாத்திருக்கோம், வரகு அரிசி. ஆனா நம்மால் ரொம்ப விவரம், 2 இட்லி 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு 50 ரூபாய் சட்னி சாம்பாரை குடிப்பேன். உன்ன ஊத்துனேன்னு சொல்லி நீச்சடிச்சிட்டு இருப்பாங்க உள்ள. அதுல தான் விவரம் சார். நம்ம ஆளுக்கு சில அடையாளம் இருக்கு சார், நுணுக்கமாக கண்டுபிடிக்கலாம். சாம்பார் சட்டி அங்கே வருதுன்னா இங்கே உடனே சாம்பாரை காலி பண்ணுவான், பார்த்துருக்கீங்களா?
அது மட்டும் கிடையாது, இந்த எவ்ரிடி பேட்டரி இருக்கு பாருங்க, பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் எரியும் டார்ச் லைட்டில். அப்போ டார்ச் லைட்டில் அதுக்கடுத்து எரியாது. அந்த டார்ச் லைட்டு எத்தனை நாளைக்கு எரியும் சொல்லி அந்த எவ்ரிடி பேட்டரியை நாக்கில் தொட்டு பார்த்து சுருண்டுது, இன்னும் 3 நாளைக்கு எரியும். பார்த்தியா, இது 90s கிட்ஸுக்கு மட்டும் தெரியுது, கண்டுபிடிச்சிட்டாரு கரெக்டாக. அதே போல் நீங்கள் பெட்ரோலை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்காரர் இருக்கலாம், ஆனால் எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்னு சொல்லி விளக்க மாற்று குச்சியை ஒடிச்சு உள்ளே குத்தி இப்படி பார்ப்பேன், அளவு வைப்பேன், இன்னும் 2 நாளைக்கு ஓடும். பார்த்தீங்களா சார், ரிமோட்டை கண்டுபிடிச்சது வெளிநாட்டுக்கார். நம்ம எங்கள் புதுசில் இந்த புதுமையில் என்ன கண்டுபிடிச்சிக்கான்னு தெரியுமா, ரிமோட்டில் இந்த ப்ளே பட்டனை அந்த பட்டன் அழுத்தினா படம் ஓடும். ஆனால் அதில் ஒரு ஆஃப் ஆன் சுவிட்ச் நம்மால் கண்டுபிடிச்சிப்பேன், ரைட் சைடில் தட்டினா படம் ஓடும், லெஃப்ட் சைடில் தட்டினா படம் ஆஃப் ஆகும். அப்படி ஒரு ரிமோட். ரொம்ப நன்றி உங்கள் ஆதரவுக்கு. நடுவர் அவர்களே, இந்தியா எப்ப வல்லரசா மாறும் தெரியுமா? ஆனால் இவ்வளோ ஆக்ரோஷமா எனக்கு பேச தெரியலையே. ஒரு ஜோக்கு சரியாட்டி நான் சோர்ந்துடுறேன். அவரு என்ன நடந்தால் இந்தியா எப்பொழுது அவன் ஒருத்தன் பரிசை தொலைச்சி விட்டு பரிதாபமா கிடைக்கான். நடுவர் அவர்களே, என்றைக்கு நம்முடைய வீடுகளிலே சமையல் அறையே இல்லை என்ற ஒரு நிலைமை வருமோ அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசா மாறும் தெரியுமா? ஏன் பட்னியா கிடக்குவா பூரா? இது என்னங்க பாயிண்டே வித்தியாசமா இருக்கு. எப்படி வித்தியாசம் தெரியுமா நடுவர் அவர்களே? இப்பெல்லாம் புதுசா அபார்ட்மெண்ட் கட்டுறவெல்லாம் இந்த பூஜை அறைன்னு ஒண்ணு வைக்கிறதே கிடையாது தெரியுமா? எல்லாம் டப்பாக்குள்ள கொண்டு வந்துட்டான், செல்ஃப் மாதிரி சின்னதா வச்சுட்டான். எதுக்கு பூஜை அறைன்னு? இனிமே வர்ற காலத்துல எதுக்கு சமையல் அறை? எல்லாம் ஆப்பிள் வந்துட்டுல, எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடு அப்படிங்கிற காலம் வந்துடும் சார், தெரியுங்களா? என்னைக்கு ஒரு பொம்பளை புள்ள நினைச்ச நேரம் காலையில சுதந்திரமா கண் விழிச்சு எந்திக்கிறதுக்கு உரிமை இந்தியாவில் கிடைக்குதோ அன்னைக்கு தான் சார் இந்தியா வல்லரசா மாறும், தெரியுங்களா? எங்க பெண்மணிகள் எல்லாம் அண்ணன் நீங்க கூட்டு வந்தவரா? ஆமா, ஒரு பாயிண்ட்டுக்கு எந்திரிச்சு கை தட்டாரு. ஏன்னா நான் இவருக்கு கூகுள் அனுப்பணும், அவர் அங்கிட்டு அனுப்பிடுறாரு. ஏன்னா எங்க இருந்து வருது இப்பதான் கண்டுபிடிக்கிறேன். என்னமோ நாங்கெல்லாம் செய்யக்கூடாத தப்ப செஞ்சிட்ட மாதிரியும் எங்களெல்லாம் 8 பட்டி ஒதுக்கி வச்சிருங்கிற மாதிரி பேசி போயிருக்கீங்க. ஒரு செய்தியை சொல்றேன் சார். எங்க திருநெல்வேலி பக்கத்துல ராஜபாளையம்னு போற வழியில ஒரு ஊரு, அந்த ஊர்ல ராகூஸ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி உண்டு. அந்த கம்யூனிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளைய தான் வீட்டுக்கு கூட்டு போவாங்க. 3 மாசம் சாப்பாடு போடுவாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா 3 மாசத்துல ஒரு வேளை சாப்பிட்ட சாப்பாடு அந்த 3 மாசத்துல ஒரு முறை கூட ரிப்பீட்டே ஆகாது. இப்ப இங்க நீங்க எல்லாம் என்ன மனசுல நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த கம்யூனிட்டியில பிறக்காம போயிட்டோமே தம்பி. ஏன் தெரியுமா அந்த விஷயம் வச்சிருக்காங்க? அந்த அம்மா மாப்பிள்ளைக்கு 2 செய்தி சொல்றாங்க. என்ன? பாத்துக்கப்பா, இந்த மாதிரி வகை வகையா சாப்பிட்டு வளர்ந்தவ என் பொண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறமும் இது மாதிரி அவ வகை வகையா சாப்பிடணும். 1. 2வது, அப்படி சாப்பிடணும்னா நீ ஒழுங்கா வேலைக்கு போகணும். 2. பொண்ணுக்கு அந்த அம்மா 2 செய்தி சொல்றாங்க. என்ன தெரியுமா? நல்லா பாத்துக்கடி, உன் வீட்டுக்கார் எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாருன்னு பாரு, எதெல்லாம் வேண்டான்னு விலக்கி வைக்காருன்னு பாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அவருக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு போடு. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் பேச்ச அவன் கேட்கல, அவனுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் செஞ்சு போட்டு அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டியது உன் பொறுப்பு சார். பெண்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உப்பு. உப்பு. சமையல் குறிப்பு 1000 சொல்றானே ஒவ்வொரு எக்ஸ்பர்ட்டும், இல்லையா? ஆனா உப்புக்கு அளவு யாராவது சொல்றானா? இல்ல, தேவையான அளவுன்ட்டு போயிடுவான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, தன்னுடைய கணவன் மேல அந்த பொண்ணு மனைவிக்கு மட்டும் மனசுல சந்தோஷம் இருந்தா கை அளவு சிட்டியை கரெக்டா உள்ள போகும் சார். சாம்பார்ல போடுவாங்க, பிரமாதமா இருக்கும். அவன் மேல மட்டும் கோபம் இருந்துன்னு வைங்களேன், இவனுக்கெல்லாம் வடிச்சு கொட்டியே நம்ம வாழ்க்கையெல்லாம் வம்பா போகுது, கிண்டு நானா முடிஞ்சு போச்சு சார். ஒரு மனிதனுடைய குணத்தை தீர்மானம் செய்வது எது தெரியுமா? சாப்பாட்டிலே அவன் சேர்த்து கொள்ளக்கூடிய சுவை. சில பேர் ரொம்ப கோவப்பட்டே இருப்பான், அவன் என்ன விரும்பி சாப்பிட்றான்னு பார்த்தா எந்த சுவையை அதிகமாக சேர்த்து சாப்பிடுவான்? காரம். சில பேர் பாருங்க எரும மாடு மாதிரி இருப்பான். ஏன்? அவன் புளியோதரை, தயிர் சாதம், லெமன் ரைஸ் அப்படின்னு புளியா சாப்பிடுவான். அண்ணன் பேசுறார், நாங்க ஏதோ புதுமையான உணவு கொண்டு கெடுத்து போயிட்டோமா. தினம் குழம்பு வச்ச ஒரு அம்மா 3 நாளைக்கு சேர்த்து புளியோதரை வச்சா என்னன்னு ஒரு காலத்துல புதுமையான உணவை படைச்சுதா இல்லையா? அன்னைக்கு புதுமையான உணவு, இன்னைக்கு தொன்மை உணவு. இன்னைக்கு புதுமையான உணவு, இனி வர்ற காலத்துல தொன்மை உணவு. அவ்வளவுதான் சார் வாழ்க்கை. கிடைச்ச சாப்பிட்டு போவீங்களா? பழைய கஞ்சி 6 கஞ்சின்னு ஊற்றி பேசிட்டு இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு. ஏன் இவ்வளவு கோபப்படுறாருன்னா அவ்வளவு கொடுமையான சாப்பாடு அவர் சாப்பிட்டுருக்காரு. ஒரு சாப்பாடு எப்படி இருக்கணும்? சாப்பிட்டோம் வாவ் அப்படி இருக்கணும்.
இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் சுருக்கி சொல்றார், வேற ஒன்றும் கிடையாது. நடுவர் அவர்களே, மகாத்மா காந்தியை பார்க்கறதுக்காக ஆசிரமத்துக்கு ஒரு வெளிநாட்டில இருந்து ஒரு பத்திரிகையாளர் வந்திருந்தார். என்ன திடீர்னு காந்திக்கு வந்துட்டீங்க? இப்பத்தே அடுப்புல இருந்தீங்க. இல்ல, நாளைக்கு சுதந்திர தினம் வரப்போகுதுல, அதனாலதான். அப்ப காந்தி ஆசிரமத்தில் அவருக்கு என்னத்தை சாப்பிட வச்சாங்கன்னா பாவக்காய் துவையல வச்சாங்க. அவன் வந்து வாயில வச்சு பார்த்து ஹைலி பாய்சன் அப்படின்னு கமெண்ட் எழுதிட்டான். காந்தி ஆசிரமத்தில் எனக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தாங்கன்னு எழுதிட்டான். ஆனா காந்தி வர்றார். காந்தி ஆசிரமத்தில் ஒரு ரூல் என்னன்னா எந்த பொருளையும் யாரும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. காந்தி பாடுறார். அவர்கிட்ட இன்டர்வியூ எடுக்க நான் என்ன பண்றது, நான் சாப்பிட்டான் சார், மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சான். சாப்பிட்டு முடிச்சோடனே காந்தி உள்ள என்ட்ரி ஆனார். பார்த்தார், ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட போல தெரியுது, இன்னும் 2 பிளேட் கொண்டு வை அப்படின்ட்டார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, காந்திக்கு பாவக்காய் துவையெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கசப்பு சுவை யாருக்கு பிடிக்குமோ அவனுக்கு பிடிவாத குணம் இருக்கும். எந்த வெள்ளைக்கார முதல் வகுப்புக்கான பயணச்சீட்டு இருந்தும் ரயிலை விட்டு தூக்கி எறிஞ்சாலும் அந்த வெள்ளை கூட்டத்தையே இந்த நாட்டை விட்டு தூக்கி எறிய வேண்டும் என்ற எண்ணம் மகாத்மா காந்திக்கு வந்தது. சாப்பாட்டில் அவர் சேர்த்துக் கொண்ட சுவை என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் நண்பர்களே. முக்கியமான செய்தி இல்லையா இது? இதான் முக்கியமான செய்தி. நான் என் ஒய்ஃப்ட கேட்டேன், உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா? வெங்காயம் தான். அவ சொன்னா சமைக்க போறதே நீதாயா அப்படின்னா. எங்க நவீன எப்படி தெரியுமா, வெங்காயத்தை கொண்டு நறுக்கி பேக்கெட் பண்ணி வச்சிருக்கோம் சார். நாங்க ஒரு சின்ன வேண்டுகோள், அடுத்து எப்ப பாட போறேன் எனக்கு முன்கூட்டி அறிவிச்சிருங்க. நான் என் குலசாமி வேண்டி ஏதாவது கும்பாசம் நடத்துறதாக நான் வேண்டிக்கிறேன். நடுவர் அவர்களே, அதாவது 2 டீ குடிச்சேன் சார் நானு சமீபத்துல. முதல் டீக்கு 10 ரூபா கேட்டான், 2வது டீக்கு 60 ரூபாங்க. ஏன்டா அப்படின்னு. டீ குடிக்கிறதுக்கு நீங்க பேசாம டீ குளிச்சிருக்கலாம். அது வந்து பாத்தீங்கன்னா ஏன் அப்படின்னு கேட்டா அவன் சொன்னா, அந்த முதல் டீ பழைய சிலிண்டர், 2வது டீ புது சிலிண்டர். இப்ப சிலிண்டர் விலை ஏறிட்டு அப்படிங்க. சரிங்களா, இன்னைக்கு நாட்டோட நிலைமை அப்படி போயிட்டு இருக்கு. அண்ணன் பேசுறாரு, நாங்க தலவாழை இலை போட்டு சாப்பிடுவோம். பழமை ஹோட்டல்ல போனா தலவாழை இலை 4 போட முடியாது தெரியுமா. டேபிளுக்கு தகுந்த மாதிரி இலையவே கட் பண்ணி வைக்கிறான் சார். அம்மா சமையல் சொல்லி கொடுத்த காலம் இல்லை இது. யூடியூப் சமையல் சொல்லி கொடுக்கிற காலம் தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு மாதிரி இதுக்கு நேரம் கிடையாது. அண்ணன் சொல்லுவாரு, ராஜ்மோகன் அண்ணன், எங்க வீட்டுல குதிரை இருக்கு, குதிரைவாளி இருக்கு, நாங்க அதை திம்போம் இதை திம்போம்ட்டு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியமாங்கிறத என் கேள்வி. ஒரு கேள்வி கேட்கிற நடுவர்களே, தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் டெலிவரி பாக்ஸை பிரித்து அப்படியே சாப்பிடலாம். ஒருத்தன் சாப்பிட்டான் பாருங்க, டெலிவரி பண்ற இடத்துல வயிறு பசிக்குன்னு எடுத்து சாப்பிட்டானா இல்லையா? இப்போ சாப்பிட்ற உணவு எவன் எச்சு வச்சு தின்னது, எது எச்சு வைக்க தெரியாது இல்லையா? விடிய விடிய திங்க சார் இன்னைக்கு ஆர்டர் பண்ணி. இது கொடலா இல்லை உரலான்னு தெரியல, அந்த மாதிரி இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஒரு வாதத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற பெண்கள் எல்லாம் அடுப்பில் சமைப்பதில்லை, கடுப்பிலே தான் சமாளிக்கிறார்கள். பட்டிமன்றம் முடிஞ்சு. ஆமா, நவீன வாசுகிகள் இவங்கெல்லாம் நவீன வாசுகிகள். அண்ணன் சொன்ன மாதிரி என்ன எத்தனை பக்கம் இருக்கு? 2 பாயிண்ட். ஏன்னா எனக்கு பஸ் 11 மணிக்கு. நவீன வாசுகிகள் இவங்கெல்லாம் வந்து சமைச்சத புருஷனுக்கு போடுறத பேஸ்புக்ல போடுறதா அதிகம்னு நீங்க சொன்னீங்க பாருங்க, அதுதான் உண்மை நடுவர் அவர்களே. நாங்கெல்லாம் நவீன அலெக்சாண்டர்கள் தெரியுமா? நாங்கெல்லாம் நவீன அலெக்சாண்டர்கள். எப்படி பொண்டாட்டி வச்ச சமையல் சரியில்லைன்னா தைரியமாக இது சரியில்லை என்று சொல்லக்கூடிய நவீன அலெக்சாண்டர்கள் இங்க இருக்கிறோம் நாங்க அப்படிங்கறத சொல்லி, என்றைக்குமே நீங்கள் தொன்மையை புகழுங்கள், அதற்காக அண்மையை இகழாதீர்கள் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, ஒரு மழை வெஞ்சு ஓஞ்ச மாதிரி 3 வருஷம் அவர் மேடை இல்லாமல் இருந்துட்டு இன்னைக்கு முத மேடை கிடைச்சோன்ன அவர் அடுப்பு கடுப்பு கொஞ்சம் எடுப்புண்டு எல்லா எடுப்பு எடுத்து வந்தார். பார்த்தீங்களா, இன்னும் 16 பக்கம் வாசிக்க முடியலன்னு வருத்தத்தில் வந்து உட்காந்துருக்கார். நான் சொன்னேன் பொறுமையாக 12 மணி இருந்துச்சு, நம்மளாம் வாசிக்கிடுவோம், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொன்ன பின்னாடி வந்து உட்காந்துருக்கார். எல்லாத்த விட உங்களை தான் ரொம்ப பாராட்டேன். ஏன்னா ஒரு வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்க ஒரு நகரத்துக்குள்ளே, இவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஊருக்குள்ளே இத்தனை பேர் உட்காந்து பட்டிமன்றத்தை கேட்குறீங்கன்னா ரொம்ப அறிவார்ந்த சபை. எல்லாருக்கும் நான் தலை வணங்கி உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன், வணக்கம் சொல்கிறேன். அது ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி இருக்கிற இடம். ஆனால் பட்டிமன்றம்லாம் ஒரு காலத்தில் அப்படி கொஞ்சமாக குறைஞ்சிருமோன்னு பயந்தோம். ஆனால் காலத்துக்கு தந்துட்டு இளைய தலைமுறை வச்சு புதிய தகவல்களோடு நிறையா பழமைக்கு அழகான விஷயம்லாம் சொன்னாங்க. அன்று வந்து அறிவு குறிப்பு, அன்பு குறிப்பு எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லா டிவிலையும் பாருங்க அளவு குறிப்பு தான் இருக்கு. அளவு குறிப்பாக முக்கியம் என்று அளவு குறிப்பு கொடுப்பதை நிறுத்திவிட்டு அன்பு குறிப்பு தருகிறீர்களோ அப்பொழுது எங்கள் மத்தியில் அன்பும் சந்தோஷம் நெத்தியில இருக்கும். ரைட், இந்த பாயிண்ட் என்னைக்கு எங்கேயும் சொல்ல மாட்டேன்.
ஒரு பாயிண்டாக நானே இங்கே எடிட் பண்ணிடுவேன், பார்ப்பேன், கிளாப் வர்ற பொறுத்து தான். சார் சொல்கிறீங்க பெண்கள்னு எல்லாமே பழசுன்னு சொல்கிற, அப்படி என்ன சார் பழசில் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். அன்னைக்கு இந்த திருக்கல்யாணத்துக்கு தாலியை பெண்கள் கழட்டி ஒரு தாலி மாத்துறப்ப அந்த 3 நிமிஷம் வருத்தப்படுவாங்க, தாலி வேகம் மாட்டு கும்பிட்டு அவ்வளவு. சார் தாலியை கலட்டினாலே மனசு உறுத்துச்சு பழமையில். இன்னைக்கு படுத்திருக்கும்போது உறுத்துன்னு சொல்லி தாலியை கழட்டி ஆணியில் விட்டு அது பாட்டு படுத்துருக்கு. பார்த்தீங்களா? புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க சார், புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ அவர் உட்காந்து தான் நின்றுக்கிட்டு இருப்பாங்க, காலில் போட்டு தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் புருஷன் இருக்கிறவே சொல்ல மாட்டேங்கிறாங்க, அன்மேரிடு போட்டுக்கு 55 பேர் ஃபாலோ பண்றான். உள்ள புருஷன் பொங்கடா ஏன் பொண்டாட்டிடா அவனும் உள்ள ஃபாலோ பண்றான். இப்படி நிறைய மாறிக்கிருச்சேன்னு சொல்லி இந்த அணி வேதனைப்பட்டாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார் நாங்கள் இட்லியவே இவன் டேஸ்டாக சாப்பிட்றக்கா மினி இட்லின்னு பயன்படுத்தினோம். குழந்தைகள் வந்து இந்த கீரையெல்லாம் சாப்பிடலன்றக்காக அதுக்கு சாப்பிட்றதுக்கு பீஸா பர்கருக்குள்ள அப்படி கீரை வச்சு கொடுக்குறோம். ஐஸ்கிரீம்லோட அப்படி நட்ஸு போடுறோம். பார்த்தீங்களா? பாதாம் பிஸ்தா பர்கர் எப்படியாவது அவனுக்கு நவீனப்படுத்தி கொடுக்கணும், அப்படி நாங்கள் கொடுக்குறோம். சார் பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா, நான் படிச்சிருக்கேன், பொன்னாங்கண்ணி கீரை சாப்பிட்டா பகலில் நட்சத்திரத்தை பார்க்கலாம், கண் கூர்மை அப்படி இருந்துச்சு. அப்படி சாப்பிட்டோம். அவர் பொன்னாங்கண்ணிக்கு யாருன்னு கை தட்டினது? நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்களுக்கு 1 கிலோ பொன்னாங்கண்ணி கீரை காலையில் வீடு வந்து சார். இப்படி ஒவ்வொன்றும் பிரிச்சுக்குங்க. ஒரு ஆள் பொன்னாங்கண்ணிக்கு கை தட்டுங்க, ஒரு ஆள் கருவேப்பிலைக்கு கை தட்டுங்க. உணவுத்துறையில் அப்படி என்ன நினைக்கிறீங்க? அப்படி அதனால தான் நாங்களாம் வந்து கண்ணாடி போடாமல் இருக்கோம். அந்த மேடையில் 7 பேரும் கண்ணாடி போடல. ஆனால் இன்றைய தலைமுறை அவைவே 2 கிலோ கண்ணாடி போட்டிருக்கான். இந்த முறை எதனால் அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கேன் நைட் 1 மணி. இந்த செல்போன் வந்தபடி என்ன ஒரே ஒரு சின்ன நன்மைனா, நடுராத்தியில் திருட்டு நடக்க வாய்ப்பில்லை. இப்போ நடந்திருக்கா? பேப்பரில் பார்த்துருக்கீங்களா? நள்ளிரவில் திருட்டு பேப்பர் படிக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எந்த வீட்லையும் திருட நுழைய முடியலை, எல்லா ரூம்லையும் செல்போனை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். இவன் வெளியே எட்டி பார்க்குறேன், என்ன எல்லா ரூம்லையும் வெளிச்சமாகவே இருக்கு. திடீர்னு ஒரு ரூமில் இருட்டாயிடுச்சு, அப்படி படி இது வேறு ஏறினான் பைப் வழியா, அவன் சார்ஜ் போட்டு மறுபடியும் ஆன் பண்ணிட்டான், விறுவிறுன்னு இறங்கிட்டான். அப்போ நள்ளிரவில் திருட்டே கிடையாது, எவனும் தூங்குறதே கிடையாது. அதனால தான் நிறையா மூளை சம்மந்தப்பட்ட நோய்கள் வருது. பக்கத்திலே செல்ஃபோனை வச்சு தூங்குறது, சார்ஜ் போட்டுக்கிட்டே தூங்குறது, அந்த மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணாமல் தூங்குறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 நண்பர்கள் மூளையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு முன்னாடி அந்த காலத்தில் நாங்கள் 0000 சின்ன போன் 600 ரூபா, அதுக்கு 700 ரூபாய்க்கு ரப்பர் பேண்டை போட்டு சுற்றிருப்பேன். தனியாக பேட்டரியை கலத்தி பொத்துன்னு கீழே விழுந்து அது இங்கிட்டு வச்செல்லாம் பேசிக்கிருப்பேன். இதை விளையாட்ட நினைக்கிறீங்க? அந்த 0000 போன் தான் தொட்டு கும்பிட வேண்டிய போன். சார்ஜ் போட்டால் 15 மணி நேரம் நிற்கும், 2 நாளைக்கு நிற்கும். ஹலோ, அவ்வளோதான். ஒரே ஒரு வாழ்த்து, ரோசா பூ போட்டு வாழ்த்துக்கள், முடிஞ்சு போச்சு பிரச்சனை. யாரையும் ஆபாச போட்டு அதை எடுத்ததே இல்லை சார். அது பாட்டுக்கு அது வாழ்நாளை முடிச்சுக்கிடுச்சு. ஆனால் இன்னைக்கு உங்கள் ஃபோன் என்னென்ன செய்யுது? ஆண்ட்ராய்டு ஃபோன். பம்பு செட்டில் குளிக்கும் போதே எங்கள் தமிழச்சிகள் பாதுகாப்பாக குளித்தால், இன்னைக்கு பாத்ரூமில் குளிக்கும் போதே 3-4 கேமரா வச்சுருக்கீங்களே உங்களுக்கு புதுமை இல்லைன்னு சொல்லி இந்த பழமை வேதனைப்பட்டது. ஆனால் புதுமை என்ன சொல்கிறாங்க? புதுசாக என்னென்ன சொல்கிறாங்க? சார் வேகமாக கிளம்பும்போது உரலை எடுத்துக்கிட்டு அரிசியை போட்டு மாவை ஆட்டிக்கிட்டு இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா சார்? படக்குன்னு ஆர்டர் பண்ணால் பட்டான்னு வருது. வரவே அங்கேருந்து டயர்டாக வருது, அவன் கொஞ்சம் பிரித்து சாப்பிட்டுட்டு மூடி வச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். கற்றுக்கலாம். பழமையில் அவ்வளோ விஷயம் நல்ல நல்ல விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லி அழகாக பேசுகிறாங்க. இந்த பேச்சாளர் எப்படி ஜெயிச்சாங்கன்னா, எங்கே எதை பேசக்கூடாது, ஒரு பேச்சாளருக்கு தெரிய வேண்டிய முதல் அம்சம், எங்கே எதை பேசணும்லாம் தெரிய தேவையில்லை, எதை பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சால் போதும். குழந்தை இல்லாத பெல்கிட்ட போய் இந்த அம்மா தான் குழந்தையோட பெருமையே பேசுறது, என் குழந்தை எப்படி விளையாட, அது எவ்வளோ ஒரு பாவம் தெரியுமா? வெறும் சோகத்திலே இருக்க போய் சந்தோஷமான விஷயமா பேசுறது, பணம் ரொம்ப கஷ்டப்படுற போய் பணத்தோட பெருமையை பற்றியே பேசுறது, அது மாதிரி மோசமான சம்பவம் என்ன இருக்கு? அதனால தான் இவங்களை ஜெயிச்ச காரணம் இந்த மாதிரி. அதை விட உங்களுடைய ரசனை, உண்மையிலே எங்கள் பட்டிமன்றத்தை ரசிக்கின்றதுக்கு தான் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்களா, இல்லை வெளியே ஒரே வெக்கையா இருக்குன்னு வந்து உட்காந்துருக்கீங்களா? நீங்க கைதட்ட பார்த்தா 2 சொன்னதா உண்மையா இருக்கும் போலயே. அது தெரியாம ஐயா சுப்பையாவர், காந்திகள் நாம் இந்தியாவிற்கு வந்த பொழுது ஒன்றை நான் உரைக்கிறேன் அப்படின்னு அங்க ஒரு ஆள் சாப்பிட்டு ரொம்ப உரைக்கிட்டு இருக்காரு. அவர் பார்க்கிறார், இவ்வளவு ஆக்ரோஷம் வேணுமா அப்படின்னா வேண்டும். அதான் எங்களுடைய புதுமையிலே எவ்வளவு விஷயம் சார். நீங்க சொன்னீங்க நாங்கள் சிசிடிவி கேமரா கண்டுபிடிச்சிருக்கோம்,
உண்மையிலே அன்னபாரதி, நீங்கள் யாராவது பெண்கள் புடவை எடுக்கணும்னா அன்னபாரதியில் கேட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்களாம் எங்கே கடையில் எடுப்பீங்க? நல்ல எது விலை குறைவாக இருக்குது, எது குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்து எடுப்பீங்க பெண்கள் சேலையை. ஆனால் அன்னபாரதி எங்கே சேலை எடுக்க தெரியுமா? எங்கே சிசிடிவி கேமரா இல்லையோ அங்கே தான் அவர் சேலை எடுப்பார்கள். அதுக்கு 2 பேர் கை தட்டுறாங்க. பரவாயில்ல, எதோ தட்டிக்கிட்டு இருந்தால் சரி. அது மாதிரி நீங்கள் பழசை மட்டும் கிண்டல் பண்ணாங்க சார். அதெல்லாம் நம்ம தாத்தா பாட்டை முன்னோர்கள் வழிவகுத்து சென்ற அற்புதமான விஷயம். அன்றைக்கெல்லாம் ஆண்ட்ரோர் சொல் நல்லா இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், ஒழுக்கத்தோடு இருந்தோம். இன்றைக்கி ஆண்ட்ராய்டு செல். வாத்தியார்ட்ட அடி வாங்கினோம். நான் இன்னைக்கு இந்த மேடையில் உட்காந்து 4 பேருக்கு தகவல் சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். நாங்களாம் வாத்தியார்ட்ட அடி வாங்குற பெருமையாக நினச்சோம். யாரெல்லாம் வாத்தியார்ட்ட அடி வாங்கலையோ அவன் பிற்காலத்தில் போலீஸ்கிட்ட அடி வாங்குவான் என்பதற்குத்தான் நிறைய வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம். தினந்தோறும் அவன் அரெஸ்ட்டு, இங்கே அரெஸ்ட்டு, இளைஞர்கள் 4 பேர் அரெஸ்ட்டு. பூரா என்ன? வாத்தியார்ட்ட அடி வாங்குற கௌரவ குறைச்சால் நினச்சது. சரிங்க, இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள். கிராமத்துக்காரன் சொல்லி கிண்டல் பண்ணாங்க சார். மாட்டு வண்டியில் போயிட்டு சிரிக்காங்க. மாட்டு வண்டியில் சென்று உயிர் பலின்னு பேப்பரில் எங்கேயா படிச்சிருக்கீங்களா? ஆனால் இன்னைக்கு தான் ஒரே வாகனத்தில் குடும்பத்தோடு 12 பேர் பலியாளதே கிடையாது. இன்னொன்று நீங்கள் சொல்கிறீங்க சார், என்ன சொல்கிறீங்க? மெரினா பீச்சில் சொல்கிறீங்க. ஒரு பாருங்க, அலங்கான ஒரு சின்ன கிராமத்துக்காக சென்னையில் இருக்க எல்லா மக்களும் கூடினது பெரிய நன்றி சொல்ல எல்லாருக்கும். இப்படி தான் இருக்கணும் ஒற்றுமை. ஆனால் அதில் பாருங்க, சிலர் வந்து மாடை வதைக்கிறான்னு சொன்னீங்க, தப்பு. வெளியூர் போயிருப்பார் கிராமத்துக்கார், போயிட்டு வாட்சை பார்ப்பார். ஐயோ மணி 6 ஊருக்கு போகணும், பூரா பட்னியாக கிடப்பாங்க. யார்? அப்பா அம்மாவா? யார்? குழந்தை ஊட்டியா? இல்லை சார். யார் பட்னியாக கிடப்பா? ஆடு மாடெல்லாம் பட்னியாக கிடக்கும் அப்படின்னு சொல்லி ஆடு மாடு மேலே உயிர் அன்பு கொண்டு வரும்போதே அதுக்கு கிளைகளை கொண்டுக்கிட்டு வந்து பசியாற்றி அதுக்கு தனி இடம் போட்டு வாழ வச்சது நம்மளுடைய தமிழர். அதே போல் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ அழகழகான விஷயம். நம்மளாம் சென்னையில் இருக்குமே, தீபாவளி வரப்போகுது. 1 மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்கே போவோம்? சொந்த ஊருக்கு போவோம், கிராமத்துக்கு போவோம் பழமையை விரும்பி. தைப்பொங்கல் வருதுன்னா எல்லாம் செய்வோம். 1 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயின் பூரா புக் ஆயிரும். எல்லாம் நம்ம சொந்த கிராமத்துக்கு போய் தான் வாழ்ந்த ஊரில் அடி பூமியில் இறங்கும் போது கிடைக்க பார்த்த ஒரு சின்ன மகிழ்ச்சி, அந்த பழம் இது. ஒரு சின்ன 60 வயசு, எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டீங்க, வேலையெல்லாம் முடிஞ்சு, எங்கே ஆசைப்படுவீங்க? என் சொந்த ஊருக்கு போகணும். அங்கே போய் புதுசாக நான் அழகாக ஒரு வீடை கட்டி கைத்துக்கட்டில் போட்டு அங்கேயே என் உயிர் விடணும், அங்கேயே நான் அடக்கமான்னு விரும்புகிறேன். பார்த்தீங்களா? இதுதான் சார் பழமை. பழமையில் தான் ஒரு உணர்வு இருக்குது. அதே பழைய உணவில் தான் ஒரு மகிழ்வு இருக்குது என்று சொல்லி இந்த அருமையான மாபெரும் உணவு திருவிழாவில் எங்கள் பட்டிமன்றத்துக்கு வாய்ப்பு, அதற்காக நம்முடைய நியமன அலுவலர் மரியாதைக்குரிய சதீஷ் டாக்டர் அவர்களுக்கும், அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த போஸ் டாக்டர் போஸ் சாருக்கு நன்றி சொல்லி, இந்த நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கு பல்வேறு காரணமாக வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி, உங்கள் அத்தனை பேருக்கும் நல்ல வாழ்த்துக்களையும் வரப்போகிற சுதந்திர தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லி அன்போடு விடைபெறுகிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.